காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. முதல்ல அந்த ஊர்ல யாரும் அதை கவனிக்கல. மழை பெய்தது, நின்றுச்சு, மீண்டும் பெய்தது. அது இயல்புதானே. ஆனா 3வது வாரம் பிடிச்ச பிறகுதான் மக்கள் ஒரு விசித்திரமான விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. மழை நின்ற பிறகு ஊர்ல ஏதோ ஒண்ணு மாறிடுது. முதல்ல அதை சொன்னது ஒரு சின்ன பொண்ணுதான். அவளுக்கு வயசு 9. ஒரு மாலை பொழுது பள்ளியில இருந்து வீட்டுக்கு திரும்பினப்போ அவ அம்மா கிட்ட வந்து சொன்னான். அம்மா, என்னடி, நம்ம வீடு நேத்து இங்க இல்லையே. இதை கேட்டோன்னே அம்மா சிரிச்சுட்டாங்க. குழந்தை ஏதோ விளையாடுறான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரல. ஏன்னா வீட்டுடைய வாசலுக்கு வெளியே இருந்த வேப்ப மரம் உண்மையிலேயே வேற இடத்துல இருந்தது. அடுத்த வாரம் ஊர்ல இருந்த தபால்காரர் ஒரு புகாரை கொடுத்தாரு. 30 வருஷங்களா அதே தெருவுல கடிதம் கொடுத்துட்டு இருந்தவர் ஒவ்வொரு வீட்டையும் கண்ணை மூடிக்கிட்ட கண்டுபிடிச்சிடுவாரு. ஆனா அன்னைக்கு காலையில அவரு வழி தவறிட்டாரு. ஒரு வீடு காணாம போயிருந்துச்சு. அப்படியே முழுசா. அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் உயிரோட தான் இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க எங்கேயும் போகலையே, இங்கதான் இருக்கோம். ஆனா வீடு மட்டும் வேற தெருவுல இருந்துச்சு. ஒரே ராத்திரியில. மக்கள் முதல்ல சிரிச்சாங்க, பிறகு குழம்பி போனாங்க, பிறகு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மாற்றம் வீடுகள்ல மட்டும் இல்ல, சாலைகள்லயும் இருந்தது, மரங்கள்ல, கிணறுகள்ல, சில நேரங்கள்ல மனிதர்கள் கிட்டையும் இருந்தது. ஒரு மனிதன் காலையில எழுந்து பார்த்தா அவனுடைய குழந்தை பருவ நண்பனுக்கு வேற பேரு. ஆனா அத அவனை தவிர யாருமே கவனிக்கல. எல்லாருக்கும் அந்த புது பேர் தான் ஞாபகத்துல இருந்தது. அவனுக்கு மட்டும் பழைய பேர் நினைவுல இருந்துச்சு. அந்த ஊரோட பேரு வெள்ளியூர். கடலுக்கு பக்கத்துல இருந்த அமைதியான ஊர். அங்கதான் வாழ்ந்தான் அகிலன். தொழில் வரலாற்று ஆய்வாளர். பழைய ஆவணங்களை சேகரிக்கிறவன், மறந்து போன கதைகளை தேற்றவன், உலகம் முன்னால ஓடிட்டு இருக்கும் போது பின்னால விட்டு சென்ற காலடிகளை தேடிட்டு இருக்கிறவன். அதனாலதான் இந்த விஷயத்த மத்தவங்களை விட சீக்கிரம் அவன் கவனிச்சான். ஏன்னா அவனுடைய வீட்டுல இருந்த ஒரு பழைய புகைப்படம் மாறி போயிடுச்சு. அந்த புகைப்படம் 100 வருஷம் பழமையானது. அகிலனுடைய பெரிய தாத்தாவுடைய புகைப்படம். அவன் சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் இரவு நல்ல மழை பெஞ்சுது. காலையில எழுந்து பார்த்தப்போ புகைப்படத்துல இன்னொரு மனிதன் இருந்தான். முன்னாடி இல்லாத ஒரு மனிதன். புதிய முகம், புதிய சிரிப்பு, புதிய இருப்பு. அகிலன் உறைஞ்சு போனான். ஏன்னா அந்த மனிதரை தவிர புகைப்படத்துல இருந்த மத்த எல்லாமே அதே போலதான் இருந்தது. அவன் அத தன்னோட அம்மா கிட்ட காட்டினான். மா, இந்த ஆள் யாரு? அம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க. என்ன கேள்விடா இது? இவர்தான் எப்பவுமே இந்த படத்துல இருப்பாரே. அகிலனுடைய கைகள் நடுக்குச்சு. இல்ல, இல்லம்மா, இவர் முன்னாடி இந்த படத்துல இல்லையே. அம்மா சிரிச்சாங்க. உனக்கு ஏதோ குழப்பம். அந்த நொடியில தான் அகிலன் முதல் முறையா உண்மையா பயந்து போனான். ஏன்னா அவனுக்கு ஞாபக குழப்பம் இல்லை. அதை அவன் நிச்சயமா அறிஞ்சிருந்தான். அடுத்த சில நாட்கள் அவன் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சான். மாறின விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சான். எந்த நாள் மழை பெஞ்சது, எந்த நாள் எது மாறுச்சு, யார் கவனிச்சாங்க, யார் கவனிக்கல, இப்படி எல்லாத்தையும் எழுதி வச்சான். மெல்ல மெல்ல ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வந்தது. ஒவ்வொரு பெரிய மழைக்கு பிறகும் ஊர்ல ஏதாவது ஒண்ணு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த மாற்றத்தை சில பேரால மட்டும்தான் நினைவுல வச்சிருக்க முடிஞ்சுது. மத்த எல்லாருடைய நினைவுகளும் புதிய உண்மைக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிடுது. ஒரு நாள் இரவு அகிலன் தனியா அந்த குறிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்தது. நள்ளிரவு பொழுது, மழை, மின்னல், காற்று. அந்த நேரத்துல யாரும் வரப்போறது இல்ல. ஆனா கதவு தட்டுற சத்தம். அவன் வெளியே வந்து கதவை திறந்தான். வெளியே ஒரு வயதான பெண் நின்னுட்டு இருந்தாங்க. முழுசா நனைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கண்கள்ல மட்டும் பயம் இல்ல. அதுக்கு பதிலா சோர்வு இருந்துச்சு. 100 வருட சோர்வு. நீயும் கவனிச்சிட்டியா என்றாங்க. அகிலன் புரியாம பார்த்தான். எத? அவங்க மெதுவா சிரிச்சாங்க. பிறகு சொன்னாங்க, உலகம் மாறிக்கிட்டே இருக்கிறத. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அகிலனுடைய இதயம் ஒரு நொடி துடிக்கிறத நிறுத்தினது மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கேள்வி அவன் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா இந்த பெண்ணுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவன் மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. மேச மேல இருந்து புகைப்படத்தை பார்த்தா.
அந்த புது மனிதனை பார்த்தா. பிறகு ஒரு வார்த்தை சொன்னா, அவன் திரும்ப வந்துட்டான். அகிலன் இதை கேட்டு உறைஞ்சு போய் நின்னான். யாரு? வெளியே மின்னல் விட்டுச்சு. அந்த வெளிச்சத்துல அந்த பெண்ணுடைய முகம் சில நொடிகள் வெள்ளையா ஒளிர்ந்துச்சு. பிறகு அவ சொன்னா, இரண்டாவது வரலாற்றை எழுதினவன். அந்த வயதான பெண் சொன்ன அந்த ஒரு வரி அறைக்குள்ள விழுந்த அந்த மின்னல் வெளிச்சத்தை விட அதிகமா அகிலனோட மனச பிளந்துச்சு. அவ அதை சாதாரணமா சொல்லல. பல வருடங்களா சுமந்து வந்த ஒரு சாபத்தை போல சொன்னான். ஒரு மனுஷனோட பெயரை உச்சரிக்க பயப்படுறவங்க இருப்பாங்க. ஒரு சம்பவத்தை நினைக்க கூட பயப்படுறவங்க இருப்பாங்க. ஆனா அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தப்போ அகிலனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. அவ ஒரு மனிதனை பத்தி பயப்படல, ஒரு நினைவை பத்தி பயந்துட்டு இருந்தா. வீட்டோட கூரையில மழை தொடர்ந்து அடிச்சிட்டு இருந்தது. வெளியே உலகமே நீர்ல கரைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சது. அறைக்குள்ள இருந்த விளக்கோட மஞ்சள் வெளிச்சம் மட்டும் இருளோடு போராடிட்டு இருந்தது. அந்த வயதான பெண் மெதுவா நாற்காலியில அமர்ந்தா. அவ கைகள் நடுங்கிட்டு இருந்தது. வயதுனாலையும் இல்ல, பயத்தினாலையும் இல்ல, மறக்க முடியாத ஏதோ ஒன்றால. அகிலன் அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தான். அவ அதை வாங்கினா. ஆனா குடிக்கல. அதுக்கு பதிலா சுவர்ல தொங்கிட்டு இருந்த கடிகாரத்தையே பார்த்துட்டு இருந்தா. நீண்ட நேரம், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா. பிறகு திடீர்னு கேட்டா, இப்போ தேதி என்ன? அகிலன் புரியாம பார்த்தான். ஜூலை 18. அவ சில நொடிகள் அமைதியா இருந்தா. பிறகு மெதுவா தலையசைச்சா. இன்னும் 3 நாள் இருக்கு. எதுக்கு? அவ நேரா அவனுடைய கண்களை பார்த்து, அடுத்த மாற்றத்துக்கு என்றா. அந்த வார்த்தையை கேட்ட நொடியே அறையில இருந்த காற்றே கனமாயிடுச்சு. அடுத்த மாற்றம். அவ அதை சாதாரணமா சொல்லல. ரயில் வரத போல, புயல் வரத போல, ஏற்கனவே நடக்க போற விஷயத்த போல. அகிலன் மெதுவா கேட்டான், உங்களுக்கு என்ன தெரியும்? அவ சிரிச்சா. அது மகிழ்ச்சியுடைய சிரிப்பு இல்ல, தோற்று போன மனிதர்களுடைய சிரிப்பு. எனக்கு நிறையவே தெரியும். நிறையனா? இந்த ஊரு 3 தடவை மாறி இருக்குது. அகிலனுடைய புருவம் சுருங்குச்சு. 3 தடவையா? ஆமா. எப்போ? அவ பதில் எதுவும் சொல்லல. அதுக்கு பதிலா மேசையில இருந்த ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்தா. அதுல ஒரு வட்டம் வரைஞ்சா. அந்த வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம், அதுக்குள்ள இன்னொரு வட்டம், மொத்தம் 4 வட்டங்கள். பிறகு அவ சொன்னா, நீ இப்போ வாழ்ற உலகம் இதுதான் என்று கடைசி வட்டத்தை தொட்டா. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த உலகம் என்று அகிலன் கேட்க, அவ அடுத்த வட்டத்தை தொட்டா. அது. அப்ப அதுக்கு முன்னாடி மற்றொரு வட்டத்தை தொட்டா. அகிலனுடைய இதயம் மெதுவா வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா நம்ம உலகம் பல தடவை மாறி இருக்கா? அந்த பெண் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா. மழை துளிகள் கண்ணாடியில வழிஞ்சுது. உலகம் மாறல, வரலாறு மாறுச்சு. அந்த ஒரு வாக்கியம் அகிலனுடைய மனசுல மின்னல் போல பாஞ்சுது. வரலாறு மாறுறதுன்னா என்ன? நேத்து நடந்தத இன்னைக்கு மாத்த முடியுமா? பிறந்தவங்க பிறக்காம போக முடியுமா? இல்ல இறந்தவங்க உயிரோட இருக்க முடியுமா? அது சாத்தியமா என்ன? அவன் ஒரு வரலாற்று ஆய்வாளர். ஆவணங்களை நம்புறவன், தேதிகளை நம்புறவன், சாட்சிகளை நம்புறவன். ஆனா இப்போ அவன் முன்னால உட்கார்ந்திருந்த அந்த வயதான பெண் சொன்னது வரலாறே நிலையானது இல்லைங்கிறது தான். நீங்க யாரு என்று திடீர்னு கேட்டான் அகிலன். முதல் முறையா அவன் மெதுவா திரும்பினான். பல நொடிகள் அவனையே பார்த்தா. பிறகு, என் பேர் லலிதா என்றா. அதுதான் இப்போ இருக்கிற பேர். அகிலன் உடனே கவனிச்சான். இப்போ இருக்கிற பேரா? அதோட அர்த்தம் என்ன? இப்படி யோசிச்சுட்டு நேரடியாவே கேட்டுட்டான். இப்போ இருக்கிற பேர்னா? லலிதா மெதுவா சிரிச்சா. நான் பிறந்தப்போ என் பேர் லலிதா இல்ல. அகிலனுடைய உடம்பு சிலிர்த்து போச்சு. என்ன? ஆமா, ஒரு மழைக்கு பிறகு மாறி போச்சு. பேரா? ஆமா. அப்போ உங்க உண்மையான பேரு? அவ கண்களை மூடினான். நினைவுகளை தேடுறது போல, தொலைவுல தொலைந்து போன ஒரு குரலை கேட்கறது போல. சில நொடிகள் கழித்து மெதுவா சொன்னா, எனக்கு ஞாபகம் இல்ல. அரை முழுக்க அமைதி. மழையோட சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்தது. அகிலனுக்கு இப்போ முதல் முறையா ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு.
மாற்றம்ங்கிறது வீடுகள் நகர்றதுல இல்ல, புகைப்படங்கள் மாறுறதுல இல்ல, அது மனிதர்களையே மாற்றிக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய நினைவுகளை, அவங்களுடைய அடையாளங்களை, அவங்களுடைய கடந்த காலத்தை. மெல்ல சத்தம் இல்லாம மழை பெய்யறது போல அந்த நேரத்துல வெளியே திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுச்சு. அதோட வெளிச்சம் சில நொடிகள் முழு வீட்டையும் நிரப்புச்சு. அந்த வெளிச்சத்துல அகிலனுடைய பார்வை சுவர்ல தொங்கிட்டு இருந்த கண்ணாடி மேல விழுந்துச்சு. அவன் சாதாரணமா தான் பார்த்தான். ஆனா அடுத்த நொடியே அவனுடைய இதயம் நின்னு போச்சு. ஏன்னா கண்ணாடியில அவனுடைய பிரதிபலிப்பு தெரிஞ்சது, லலிதாவுடைய பிரதிபலிப்பும் தெரிஞ்சது. ஆனா அவங்களுக்கு பின்னால மூன்றாவதா ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். கருப்பு கோட்டு, நனைஞ்ச முடி, வெளிரி போன முகம், மெல்லிய புன்னகை. அகிலன் திடுக்கிட்டு போய் திரும்பினான். ஆனா அறைக்குள்ள யாருமே இல்ல. திரும்பவும் கண்ணாடிய பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்ல. லலிதா மட்டும் தலைய குனிஞ்சா. அவளுடைய முகத்துல இருந்த நிறம் முற்றிலுமா மாறி இருந்தது. அவன் வந்துட்டான். யாரு? அவன் மெதுவா தலைய உயர்த்தினான். அவளுடைய கண்கள்ல இப்போ இருந்தது பழைய பயம், மிக பழைய பயம். முதல் வரலாற்றை அழிச்சவன், இரண்டாவது வரலாற்றை எழுதினவன், மூன்றாவது வரலாற்றுக்காக காத்திருக்கிறவன். வெளியில இடியொலி முழுக்குச்சு. அந்த ஒளி அடங்கினதுக்கு அப்புறம் அவ சொன்ன அந்த கடைசி வார்த்தை மட்டும் தெளிவா கேட்டுச்சு. அவன் மனுஷன் இல்ல அகிலன், அவன் ஒரு நினைவு. அந்த மூன்று வார்த்தைகள் அறைக்குள்ள விழுந்தப்போ அது வெறும் ஒலிகளா தோன்றல. அது ஏதோ ஒரு கதவோட பூட்ட திறக்கிற சாவி போல இருந்துச்சு. அகிலன் பல வினாடிகள் பேசவே இல்லை. அவனுடைய மனம் ஒரு வரலாற்று ஆய்வாளனுடைய மனம். எல்லாற்றுக்கும் ஒரு ஆதாரம் தேவை, சாட்சி தேவை, ஆவணம் தேவை. ஆனா இப்ப அவன் முன்னால உட்கார்ந்திருந்த லலிதா சொன்ன விஷயங்களுக்கு எந்த ஆவணமும் இல்லை, எந்த அறிவியலும் இல்லை, எந்த தர்க்கமும் இல்லை. ஆனா அது உண்மையா இருக்கலாம்ங்கிற ஒரு பயங்கரமான உணர்வு மட்டும் இருந்துச்சு. அந்த இரவு லலிதா வீட்டை விட்டு கிளம்பல. மழை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. வானமே உடஞ்சு விழுறது போல. காற்று ஜன்னல்களை தட்டிக்கிட்டே இருந்தது. ராத்திரி 3 மணிக்கு அகிலனுக்கு தூக்கம் வரல. அவன் மெதுவா ஹாலுக்கு வந்தான். லலிதா நாற்காலியில உட்கார்ந்தபடியே விழிச்சிருந்தா. அவ தூங்கல. அவ கண்கள் ஜன்னலுக்கு வெளியே இருந்த இருளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தது. ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறது போல, இல்ல ஏதோ ஒண்ணு வந்துருமோன்னு பயப்படுறது போல. நீங்க தூங்கலையா என்று அகிலன் கேட்டான். அவ பதில் சொல்லல. சில வினாடிகள் கழித்து மெதுவா கேட்டா, உனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் எவ்வளவு இருக்கு? அந்த கேள்வி எதிர்பாராத ஒரு கேள்வி. என்ன? உன்னுடைய முதல் ஞாபகம்? அகிலன் யோசிச்சான். 5 வயசு இருக்கும்போது கோவிலுக்கு போனது. லலிதா தலையசைச்சா. அதுக்கு முன்னாடி? ஞாபகம் இல்ல. 4 வயசு? இல்ல. 3 வயசு ஞாபகம்? இல்ல. லலிதா சிரிச்சா. பாத்தியா? அகிலனுக்கு புரியல. என்ன? உன்னோட வாழ்க்கையில முதல் 5 வருஷம் இல்லவே இல்ல. அந்த வாக்கியம் அவனை சிரிக்க வச்சிருக்கணும். ஆனா சிரிப்பு வரல. ஏன்னா அது உண்மை. அவனுக்கு 5 வயசுக்கு முன்னால எதுவுமே ஞாபகம் இல்ல. அது சாதாரணம் தானே, எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா லலிதா அடுத்ததா சொன்னது அவனை உரைய வச்சுது. அது மறந்ததுனால இல்ல, அது நடந்ததே இல்ல. அறைக்குள்ள காற்று கனமாச்சு. என்ன சொல்றீங்க? நீ பிறந்த உலகம் இது இல்ல. அகிலனுடைய இதயம் ஒரு துடிப்ப தவற விட்டுச்சு. இல்ல, எனக்கு புரியல. முதல்ல எனக்கும் தான் புரியல. லலிதா எழுந்து ஜன்னல் பக்கத்துல போனா. வெளிய மழைய பார்த்தா. ஒவ்வொரு மாற்றமும் நடந்ததுக்கு அப்புறம் சில பேரோட நினைவுகள் மட்டும் பழைய உலகத்துல இருந்து தப்பிச்சு வந்துரும். ஏன்? அதுதான் யாருக்கும் தெரியாத கேள்வி. விடியல் வந்தப்போ மழை நின்னு இருந்துச்சு. 3 நாட்களா இடைவிடாம பெய்த மழை ஒரே இரவுல திடீர்னு முற்றிலுமா நின்னு போயிடுச்சு. அகிலன் ஜன்னலை திறந்தான். வெளியே ஒரு வித்தியாசமான அமைதி. பறவைகள் கூட கத்தல, நாய்கள் குறைக்கல, காற்று கூட வீசல. ஊரே மூச்சை நிறுத்திக்கிட்டு ஏதோ ஒண்ணுக்காக காத்திருக்கிறது போல இருந்தது. அந்த நேரத்துல தெருவுல இருந்து ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு. அகிலன் ஓடி போனான். லலிதாவும் அவன் பின்னாலேயே வந்தா. தெருவுல மக்கள் கூட்டம். எல்லாரும் ஒரே வீட்டை சுத்தி நின்னுட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல வாழ்ந்தது ராமமூர்த்திங்கிற ஒரு வயசான பெரியவர். 70 வயது.
அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவர். நேத்து ராத்திரி வரைக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு காலையில அவருடைய வீட்டுல இருந்த எல்லா புகைப்படங்களும் மாறி இருந்துச்சு. அவருடைய மனைவி இருந்த புகைப்படங்கள் அங்க இல்ல. அவருடைய மகன் இருந்த புகைப்படங்களும் இல்ல. அதுக்கு பதிலா முழுக்க வேறு மனிதர்கள், வேற வாழ்க்கை, வேற குடும்பம். அதுலயும் பயங்கரமான விஷயம், ராமமூர்த்தி தானே அந்த புதிய மனிதர்களை தன்னுடைய குடும்பம்னு சொன்னாரு. இது என் பொண்ணு என்று ஒரு அந்நிய பெண்ணை காட்டினாரு. இது என்னோட பேரன் என்று ஒரு சின்ன பையனை காட்டினாரு. ஊரே அதிர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அந்த மனிதர்களை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. ஆனா ராமமூர்த்தி அவங்க எல்லாரும் தான் கூடவே இருந்தவங்கன்னு சொன்னாரு. அகிலன் உறைஞ்சு போய் நின்னான். லலிதா மட்டும் மெதுவா கண்களை மூடினா. அவ இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தா. ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆரம்பிச்சிருச்சு? லலிதாவுடைய முகம் மெளறி போச்சு. இந்த தடவை சின்ன மாற்றம் இல்ல, பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அந்த நேரத்துல கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பையன் திடீர்னு கத்துனான். அது என்ன என்று எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. வீட்டுடைய பின்புற சுவர்ல முன்னாடி இல்லாத ஒரு கதவு இருந்தது. பழைய மரக்கதவு. பாசி படிஞ்சு போயிருந்தது, அழுகி போயிருந்தது. பல நூற்றாண்டுகளா அங்கேயே இருந்தது போல. ஆனா நேத்து ராத்திரி வரைக்கும் அப்படி ஒரு கதவு அங்க இல்லவே இல்லை. அது அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும். அகிலனுடைய இதயம் இப்ப வேகமா துடிச்சுது. ஏன்னா கதவு மேல ஒரு சின்னம் இருந்தது. ஒரு வட்டம், அதுக்குள்ள 3 வட்டங்கள். அதே சின்னம், நேத்து ராத்திரி லலிதா காகிதத்துல வரைஞ்ச அதே சின்னம். கூட்டத்துல யாரும் பக்கத்துல போக கூட துணியல. அந்த கதவு அங்க இருக்கக்கூடிய கதவே இல்லை. ஆனா அங்க இருந்துச்சு. உண்மையா, அமைதியா, ஏதோ ஒன்ன மறைச்சுக்கிட்டு. அப்போ லலிதா நடுங்கிற குரல்ல சொன்னா, இல்ல, இது இவ்வளவு சீக்கிரம் வரக்கூடாது. அகிலன் அவளை பார்த்தான். உங்களுக்கு இந்த கதவை பத்தி தெரியுமா? அவ பதில் சொல்லவே இல்லை. அவளுடைய கண்கள் கதவு மேலேயே நிலைச்சு இருந்தது. அங்க மரத்துல புதுசா தோன்ற ஆரம்பிச்சிருந்த எழுத்துக்களை பார்த்துட்டு இருந்தா. மெதுவா யாரோ கண்ணுக்கு தெரியாத கைய கொண்டு எழுதுறது போல ஒவ்வொரு எழுத்தா அந்த வார்த்தை உருவாச்சு. அதை பார்த்த நொடியே லலிதாவுடைய முகத்துல இருந்த நிறம் முற்றிலுமா மறைஞ்சிச்சு. ஏன்னா அந்த கதவுல எழுதப்பட்டிருந்த ஒரே வார்த்தை அகிலன். அதை பார்த்த நொடியில கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அவனை பார்த்தாங்க. அது ஒரு விசித்திரமான தருணம். சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கதவை பார்த்துட்டு இருந்த இந்த 100 கண்கள் இப்போ அவனை பார்த்துட்டு இருந்துச்சு. அகிலனுக்கு திடீர்னு மூச்சு வாங்க முடியாதது போல இருந்தது. ஏன்னா அந்த கதவுக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? அது ஒரு பொருள், ஒரு மரக்கதவு. அதுக்கு எப்படி நினைவு இருக்கும்? ஆனா அது அவனை தேடி வந்தது போல இருந்தது. அதை திறக்காத. லலிதாவுடைய குரல் கூட்டத்தோட சலசலப்பை வெட்டிக்கிட்டு வந்தது. அவன் நடுங்கிட்டு இருந்தா. அகிலன் இதுவரைக்கும் அவ பலமுறை பயந்ததை பார்த்திருக்கான். ஆனா இப்ப அவ பயப்படல. அவ பீதி அடைஞ்சிருந்தா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பயம்ங்கிறது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாத நிலை. பீதிங்கிறது என்ன நடக்க போகுதுங்கிறது நல்லா தெரிஞ்ச நிலை. உனக்கு இது புரியல அகிலன் என்றா அவ. அந்த கதவு ஒரு இடத்துக்கு போற கதவு இல்ல. அப்போ? அவ பதில் எதுவும் சொல்லல. சில நொடிகள் கழித்து, அது ஒரு காலத்துக்கே போற கதவு. கூட்டத்துல சிரிப்பு எழுந்தது. யாரோ கிண்டலா சொன்னாங்க, சினிமா கதை பேசுற மாதிரி பேசுறாங்க பாரு. மத்தவங்களாம் சிரிச்சாங்க. ஆனா அடுத்த நொடி அந்த சிரிப்பு நின்னுடுச்சு. ஏன்னா கதவு தானா திறந்துச்சு. மிக மெதுவா, மரத்துடைய பழைய கீச்சு சத்தத்தோட. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? இருள் இல்ல, ஒரு அறை இல்ல, ஒரு சாலை இல்ல. அதுக்குள்ள அதே தெரு இருந்துச்சு, அதே வெள்ளியூர், அதே வீடுகள், அதே மரங்கள். ஆனா எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. அகிலன் அதை பார்த்தபடியே நின்னான். கதவுக்குள்ள இருந்த உலகமும் கதவுக்கு வெளியே இருந்த உலகமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். அங்கிருந்த வானம் விசித்திரமான ஊதா நிறத்துல இருந்தது. அப்போ கதவுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வந்தான். அவனுக்கு 10 வயசு இருக்கும். வெள்ளை சட்டை, நீல நிற கால் சட்டை, மழையில நனைஞ்சது போல முடி. அவன் வெளியே வந்தான். கூட்டத்தை பார்த்தான். பிறகு நேரா அகிலனை பார்த்தான். அந்த நொடி அகிலனுடைய உடம்பு முழுதும் சிலிர்த்து போச்சு. ஏன்னா அந்த சின்ன பையனுடைய முகம் அவனுடைய முகம். அதே கண்கள், அதே புருவம்,
அதே சிரிப்பு. 10 வயது அகிலன். கூட்டம் அதிர்ச்சியில கத்த ஆரம்பிச்சது. சில பேர் பின்னால நகர்ந்தாங்க, சில பேர் ஓடவே ஆரம்பிச்சாங்க. ஆனா அகிலனால அசைய முடியல. அவன் முன்னால நின்னுட்டு இருந்தது அவனேதான். அந்த சின்ன பையன் மெதுவா சிரிச்சான். இறுதியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாரு என்று அகிலன் கேட்டான். அந்த சின்ன பையன் சிரிச்சான். அதான் பிரச்சனை. என்ன? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்ல. காற்று திடீர்னு பலமா வீசுச்சு. தெருவுல இருந்த உலர்ந்த இலைகள் சுழன்றுச்சு. அந்த நேரம் லலிதா பின்னால ஒரு அடி நகர்ந்தா. அவன் முகத்துல இருந்த பயம் இன்னும் அதிகரிச்சுது. இது முடியாது என்று அவ கிசுகிசுத்தா. இவ இங்க வரக்கூடாது. அந்த சிறுவன் அவளை பார்த்தான். ஒரு கணம் அந்த பார்வையில இருந்த குளிர்ச்சி ஒரு குழந்தையோட பார்வையா இல்ல, 100 வருடம் வாழ்ந்த மனிதனுடைய பார்வை போல இருந்தது. நீ இன்னும் உயிரோட இருக்கியா லலிதா? லலிதா நடுங்கி போனா. அகிலன் அதை கவனிச்சான். அந்த சிறுவனுக்கு அவ யாருன்னு தெரிஞ்சிருந்தது. பல வருடங்களா தெரிஞ்சிருக்கும் போல. நீ யாரு என்று மீண்டும் கேட்டான் அகிலன். இந்த முறை அந்த சின்ன பையன் சிரிக்கல. அவன் மெதுவா முன்னால வந்தான். அகிலனுக்கு பக்கத்துல நின்னான். பிறகு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட நொடியே லலிதா கண்களை மூடிக்கிட்டா. நான் முதல் உலகத்துல இருந்த அகிலன். அமைதி, முழு அமைதி. யாரும் பேசல, யாரும் அசையல. முதல் உலகமா என்று அகிலன் மெதுவா கேட்டான். ஆமா. அதென்ன முதல் உலகம்? சிறுவனுடைய முகத்துல இருந்த சிரிப்பு மெதுவா மறைஞ்சுது. அவன் கதவுக்குள்ள இருந்த ஊதா நிற வானத்தை நோக்கி பார்த்தான். பிறகு மெதுவா சொன்னான், நீ வாழ்றது 3வது உலகம். நான் வாழ்ந்தது முதல் உலகம். நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு உலகமே கொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை கூட்டத்துல இருந்த யாருக்கும் முழுமையா புரியல. ஆனா அகிலனுக்கு மட்டும் இதுவரைக்கும் நடந்த எல்லா மர்மங்களும் முதல் முறையா ஒரு வடிவம் எடுக்க ஆரம்பிச்சுது. மழை, மாற்றங்கள், மறைந்த நினைவுகள், புதிய வரலாறுகள், இது எல்லாம் தற்செயலான விஷயங்கள் இல்ல. யாரோ இல்ல ஏதோ ஒன்று உலகங்களை மாத்திக்கிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு கதவுக்குள்ள இருந்த ஊதா நிற வானத்துல ஒரு கருப்பு விரிசல் தோன்றுச்சு. முதல்ல சின்னதா இருந்தது, பிறகு பெருசாச்சு, இன்னும் பெருசாச்சு. வானமே கிழியறது போல. அதை பார்த்த நொடியில முதல் உலகத்து அகிலனுடைய முகம் மாறுச்சு. முதல் முறையா அவன் பயந்தான், உண்மையா பயந்தான். இல்ல, அவன் நம்மள கண்டுபிடிச்சிட்டான். யாரு என்று அகிலன் கேட்க அந்த சிறுவன் மெதுவா மேல பார்த்தான். அந்த கருப்பு விரிசல. பிறகு நடுங்கிற குரல்ல சொன்னா, வரலாற்ற மாத்திரவன் இல்ல, வரலாறுகளை தின்னுறவன். அந்த நொடியே வானத்துல இருந்த கருப்பு விரிசலுக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான கண் திறந்துச்சு. அந்த கண் வானத்தோடைய கிழிந்த காயத்திலிருந்து மெதுவா திறந்த அந்த பிரம்மாண்டமான கண். அதை பார்த்த நொடியே அகிலனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது ஒரு உயிரினம் இல்ல, ஒரு மனிதன் இல்ல, அது கடவுளும் இல்ல. அவன் இதுவரைக்கும் புரிஞ்சிட்டு இருந்த எந்த வரையறைக்குள்ளேயும் அது அடங்கல. ஏன்னா அந்த கண் அவனை பார்க்கல, அது முழு உலகத்தையும் பார்த்துட்டு இருந்தது. ஒரு மனிதன் எருவு புற்ற பார்க்கிறது போல. அந்த நேரம் தெருவுல நின்னுட்டு இருந்த மக்கள் ஒருத்தர் ஒருத்தரா விழ ஆரம்பிச்சாங்க. ஒரே நேரத்துல 10 பேர், 20 பேர், 30 பேர்னு கயிறு வெட்டப்பட்ட பொம்மைகள் போல. அவங்க இறக்கல, ஆனா அவர்களுடைய கண்கள் திறந்திருந்துச்சு, உடம்பு மட்டும் அசையல. அவங்கள பார்க்காத என்று முதல் உலக அகிலன் கத்துனான். யார? அந்த கண்ணை பார்க்காத! அகிலன் உடனே பார்வையை திருப்பினான். ஆனா தாமதமாயிடுச்சு. ஏதோ ஒன்று அவன் மனசுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. ஒரு நினைவு, அவனுடையது இல்லாத ஒரு நினைவு. திடீர்னு அவன் ஒரு நகரத்தை பார்த்தான். அது வெள்ளியூர் இல்ல, மதுரை இல்ல, சென்னை இல்ல, பூமியிலேயே இல்லாத ஒரு நகரம். வானத்தை தொடுற கண்ணாடி கோபுரங்கள், வெள்ளி நிற நதிகள், காற்றுல மிதக்கிற பாலங்கள், லட்சக்கணக்கான மக்கள். அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருந்தான். அவனுடைய முகம் அகிலனுடைய முகம், முதல் உலக அகிலன். காட்சி மாறுச்சு, மீண்டும் மாறுச்சு, மீண்டும் மீண்டும். ஒவ்வொரு முறை மாறும் போதும் ஒரு உலகம், ஒரு வரலாறு,
ஒரு நாகரிகம் பிறந்து வளர்ந்து அழிஞ்சது. அவன் கண்களை மூடிக்கிட்டான். அந்த காட்சிகள் நின்னுச்சு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருந்தது. இதெல்லாம் என்ன? முதல் உலக அகிலன் அமைதியா நின்னான். பிறகு சொன்னா, அது எல்லாமே உண்மையான உலகங்கள், இருந்த உலகங்கள். ஆனா இப்போ இல்ல. அகிலனுடைய தொண்டை வறண்டுச்சு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அது அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். அது சாப்பிட்ட உலகங்கள். காற்று நின்னுச்சு, ஒளி நின்னுச்சு, நேரமே மெதுவாகிட்டது போல இருந்தது. உலகங்களை சாப்பிடுமா? ஆமா. எப்படி? நினைவுகள் அழிச்சு. அகிலனுக்கு புரியல. ஆனா முதல் உலக அகிலன் விளக்க ஆரம்பிச்சான். ஒரு உலகம் இருக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? மனுஷங்க, இடங்கள், வரலாறு, நினைவுகள், இந்த நாலுமே சேர்ந்ததுதான் உலகம். இதுல ஒரு விஷயத்த மட்டும் அழிச்சா போதும், மத்தது தானா விழுந்துரும். அவன் சிரிச்சான். ஆனா அந்த சிரிப்புல மகிழ்ச்சி இல்லை. அது கட்டிடங்கள் அழிக்காது, கடல்கள் அழிக்காது, மலைகள் அழிக்காது, நினைவுகள் அழிக்கும். அதுக்கப்புறம் அந்த உலகமே இருந்ததுக்கான அர்த்தம் மறைஞ்சு போயிடும். அகிலனுடைய மனசுல மின்னல் போல ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அதனாலதான் மக்களோட வாழ்க்கை மாறுதா? ஆமா. புகைப்படங்கள் மாறினது? ஆமா. வரலாறு மாறினது? எல்லாமே அதனாலதான். முதல் உலக அகிலன் தலையசைச்சான். ஒவ்வொரு தடவையும் அது வரும்போது உலகம் கொஞ்சம் மாறும். மக்கள் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நினைவுகளும் சேர்ந்து மாறிடும். அந்த நேரம் லலிதா மெதுவா முன்னால வந்தா. அவளுடைய கண்கள் கண்ணீரால நிரம்பி இருந்தது. இவன் உண்மையதான் சொல்றான் என்றார். நான் பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்கீங்க? அவ பல வினாடிகள் பேசவே இல்லை. பிறகு மெதுவா சொன்னா, நான் இது வரைக்கும் 62 உலகங்களை நினைவுல வச்சிருக்கேன். அகிலன் மறைஞ்சு போனான். என்ன, 62? ஒவ்வொரு உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி இருக்கும். சில உலகங்கள்ல நான் டாக்டர், சில உலகங்கள்ல ஆசிரியர், சில உலகங்கள்ல நான் பிறக்கவே இல்லை. அவ சிரிச்சா, சோகமான சிரிப்பு. ஒரு உலகத்துல நீ என் மகன். அகிலனுடைய இதயம் ஒரு துடிப்பை தவற விட்டது. மற்றொரு உலகத்துல நீ என்ன கொன்றவன். அமைதி. யாருமே பேசல. அந்த நேரம் வானத்துல இருந்த கருப்பு கண் இன்னும் பெருசாச்சு. அதோட பார்வை மெதுவா கீழே இறங்குச்சு, நேரா அகிலனை நோக்கி. முதல் உலக அகிலனுடைய முகம் திடீர்னு வெளுப்பி போச்சு. இல்ல, அது அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. யார? உன்னதான். அகிலனுடைய உடம்பு முழுதும் குளிர்ந்து போச்சு. என்னையே அடையாளம் கண்டுபிடிக்கணும்? முதல் உலக அகிலன் மெதுவா அவனை பார்த்தான். அவன் கண்கள்ல பயமும் நம்பிக்கையும் இருந்துச்சு. ஏன்னா நீ சாதாரண மனிதன் இல்ல. அப்போ நான் யாரு? சில நொடிகள் அமைதி. வானத்துல மின்னல் வெட்டுச்சு. காற்று மீண்டும் பலமா வீசுச்சு. கதவுக்குள்ள இருந்த ஊதா உலகம் நடுங்குச்சு. பிறகு முதல் உலக அகிலன் மெதுவா சொன்னான், நீ ஒரு மனிதன் இல்ல. அப்படின்னா? அவன் ஆழமா மூச்சை இழுத்தான். நீயும் அந்த கண்ணும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க. அகிலனுடைய இதயம் நின்னு போச்சு. அந்த கண்ணு உலகங்கள் அழிக்குது. நீ அதை உருவாக்குனவன். அந்த வார்த்தைகள் அகிலனுடைய மனசுல விழுந்த விதம் வித்தியாசமா இருந்தது. சில உண்மைகள் கேட்கும் போது அதிர்ச்சியை உண்டாக்கும், சில உண்மைகள் கோபத்தை உண்டாக்கும். ஆனா சில உண்மைகள் மட்டும் அதை கேட்ட நொடியில மனசுக்குள்ள ஏற்கனவே தெரிந்த ஒன்றை யாரோ சத்தமா சொல்லிவிட்டது போல இருக்கும். நீதான் அதை உருவாக்குனவன். முதல் உலக அகிலன் சொன்ன அந்த வார்த்தை அப்படிதான் இருந்துச்சு. அதை நம்ப முடியல. ஆனா முற்றிலும் மறுக்கவும் முடியல. ஏன்னா கடந்த சில நாட்களா அவனுக்குள்ள நடந்துட்டு இருந்த விஷயங்கள் சாதாரணமானதே இல்லை. மக்கள் மறந்த நினைவுகளை அவன் நினைவுல வச்சிருக்கான். மாறிய வரலாறுகளை அவன் கவனிச்சான். உலகம் முழுக்க மாற்றம் நடந்தாலும் அவனுடைய மனசுல மட்டும் சில பழைய தடயங்கள் அழியாம இருந்துச்சு. அது ஏன்? இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. ஆனா இப்போ அந்த பதில் கதவுடைய மறுபக்கத்துல இருந்து வந்து நின்னுட்டு இருந்தது. வானத்துல இருந்த அந்த பிரம்மாண்டமான கண் மெதுவா சுழன்றுச்சு.
அதோட பார்வை வெறும் பார்வை இல்ல, அது ஒரு தேடல். ஏதோ பல ஆயிரம் ஆண்டுகளா தொலைந்து போன ஒன்ன மீண்டும் கண்டுபிடித்த மனிதனுடைய பார்வை. இல்ல, அது மனிதன் அல்ல. அதுக்கு மனிதன்கிற வார்த்தை ரொம்பவும் சின்னது. அகிலனுக்கு திடீர்னு ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றுச்சு. அந்த கண் அவனை பார்க்கல, அது அவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வேறொரு மனிதனை பார்த்துட்டு இருந்தது. எனக்கு எதுவுமே புரியல என்று மெதுவா சொன்னா அகிலன். நான் ஒரு சாதாரண மனுஷன். எனக்கு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பள்ளிக்கூடம் படிச்சிருக்கேன், நண்பர்கள் இருக்காங்க, வாழ்க்கை இருக்குது. முதல் உலக அகிலன் அவனை நீண்ட நேரம் பார்த்தான். பிறகு ஒரு சோகமான சிரிப்பு சிரிச்சான். அந்த சிரிப்புல இரக்கம் இருந்துச்சு. அதுதான் அவன் போட்ட சிறந்த பொய் என்றான் முதல் உலக அகிலன். எந்த பொய்? உன்னோட வாழ்க்கை. காற்று திடீர்னு நின்னுச்சு. அந்த ஒரு வாக்கியம் மட்டும் காற்றுல மிதந்துச்சு. லலிதா கண்களை மூடிக்கிட்டா. அவளுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும் போல. உன் வாழ்க்கைய பத்தி நல்லா யோசிச்சுப்பார் அகிலன் என்றான் முதல் உலக அகிலன். உனக்கு 5 வயசுக்கு முன்னாடி எந்த ஞாபகமுமே இருக்காது. அது சாதாரணம் தானே? சரி, ஆனா உன் அப்பாவோட சின்ன வயசு கதைகள் எவ்வளவு உனக்கு தெரியும்? அகிலன் பதில் சொல்லல. உன் அம்மா முதலா உன்னை பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போன நாளை பத்தி எத்தனை தடவை சொன்னாங்க? அகிலன் யோசிச்சான். விசித்திரமா அவனுக்கு அந்த நினைவு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க ஒருபோதும் சொன்னதில்ல. உன் வீட்ல பழைய ஆல்பம் இருக்கா? இருக்கு. நீ குழந்தையா இருந்தப்போ இருந்த புகைப்படங்கள்? அகிலன் திடீர்னு அமைதியானான். ஏன்னா அவன்கிட்ட உண்மையிலேயே சிறுவயது புகைப்படங்கள் ரொம்பவே குறைவா இருந்தது. அதை அவன் ஒருபோதும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா இப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமும் வேறொரு அர்த்தம் பெற ஆரம்பிச்சுது. முதல் உலக அகிலன் மெதுவா பக்கத்துல வந்தான். ஏன்னா நீ பிறக்கல. அகிலனுடைய இதயம் வேகமா துடிச்சுது. என்ன? இந்த உலகத்துல நீ பிறக்கல, உருவாக்கப்பட்ட. அந்த நேரத்துல வானத்துல இருந்த கண் திடீர்னு விரிஞ்சுது. அதுக்கு நடுவுல இருந்த கருப்பு பகுதி சுழல ஆரம்பிச்சுது. ஒரு கருத்துளை போல, ஒரு பிரபஞ்ச புயல் போல. அதை பார்த்த நொடியில அகிலனுடைய தலையில பயங்கரமான வலி எழுந்தது. அவன் மண்டிக்கிட்டான், கண்களை மூடிக்கிட்டான். ஆனா அந்த வலியோட சேர்ந்து வேறொன்னும் வந்துச்சு. நினைவுகள். அவனுடையது இல்லாத நினைவுகள். ஒரு பிரம்மாண்டமான நகரம், வானத்தை தொடுற வெள்ளி கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான சூரியன்களை போல ஒளிர்ற வானம், மனிதர்களை போன்ற உயிரினங்கள். ஆனா அங்க மனிதர்கள் இல்ல. அவங்களுடைய கண்கள்ல நட்சத்திரங்கள் இருந்துச்சு. அவங்களுடைய குரல்கள்ல இசை இருந்தது. அவங்களுடைய நகரங்கள்ல காலம் மெதுவா ஓடுச்சு. அந்த உலகம் அழகா இருந்துச்சு, மிக அழகா. அது கண்ட அகிலனுடைய இதயம் உடைஞ்சுது. ஏன்னா அந்த உலகத்தை அவன் ஏற்கனவே இழந்துட்ட மனிதன் போல உணர்ந்தான். அந்த நகரத்தோட மையத்துல ஒரு கோபுரம் இருந்துச்சு. மற்ற எல்லா கட்டிடங்களையும் விட அது உயரமா இருந்தது. அதோட உச்சியில ஒருத்தர் நின்னுட்டு இருந்தார். அவருடைய முகம் தெரியல. ஆனா அவர் திருமண நொடியில அகிலன் மூச்சை நிறுத்தினான். அது அவனுடைய முகம், அதே முகம். ஆனா மனித முகம் இல்ல. அதுக்குள்ள வயதோட கணக்கே இல்ல. அது 1000 வருடங்களா உயிரோட இருந்தது போல, லட்சம் வருடங்களா சிந்தித்தது போல இருந்தது. அந்த மனிதன் வானத்தை பார்த்தான். பிறகு மெதுவா ஒரு வார்த்தை சொன்னான். அந்த மொழி அகிலனுக்கு தெரியாது. ஆனா அதோட அர்த்தம் மட்டும் புரிஞ்சுது. நினைவு. அடுத்த நொடி முழு உலகமும் நடுங்குச்சு. வானத்துல விரிசல் தோன்றுச்சு. கடல்கள் கொந்தளிச்சுது, மலைகள் உடைஞ்சுது, நகரங்கள் சிதறச்சு, மக்கள் அலர்னாங்க. அந்த பிரம்மாண்டமான உலகம் ஒரே நாள்ல இறக்க ஆரம்பிச்சுது. அந்த நேரம் காட்சிக்குள்ள இருந்த அந்த வேறொரு அகிலன் வானத்தை பார்த்தான். அவனுடைய முகத்துல பயம் இல்ல, வருத்தம் மட்டும் இருந்தது. மிக ஆழமான வருத்தம். ஒரு விஞ்ஞானி தன்னோட கண்டுபிடிப்பு உலகத்தை அழிச்சிட்டத உணர்ற வருத்தம். பிறகு அவன் சொன்னா, நான் இதை உருவாக்கி இருக்க கூடாது. அந்த வார்த்தையை கேட்ட நொடியில அகிலன் கண்களை திறந்தான். அவன் மீண்டும் வெள்ளியூர்ல தான் இருந்தான். கதவு, லலிதா, முதல் உலக அகிலன், வானத்துல அந்த கண், எல்லாமே அங்கேயே இருந்தது. ஆனா இப்போ அவனுடைய கண்கள்ல பயம் மட்டும் இல்ல, ஒரு புதிய உணர்வு இருந்தது. அறிமுகம். அந்த கண்ணை பார்த்தப்போ
முதன்முறையா அவனுக்கு அது அந்நியமா தோன்றல. ஏதோ மிகவும் பழக்கமான ஒன்றை பார்க்கறது போல இருந்துச்சு. அதுதான் அவனை இன்னும் அதிகமா பயமுறுத்துச்சு. ஏன்னா அந்த கண் மெதுவா மூடிக்கிட்டப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுது. மற்ற யாருக்கும் இல்ல, அவனுக்கு மட்டும் கேட்டுச்சு. அந்த குரல் சொன்னது, "நீ என்ன உருவாக்கல அகிலன், நீ என்ன விடுதலை செஞ்ச." அந்த குரல் அது காதுகளால கேட்கப்பட்ட குரல் இல்ல, காற்றுல ஒலிக்கல, வானத்திலிருந்து வரல. அது நேரா அகிலனுடைய நினைவுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தது. ஒரு மனிதன் தன் பெயரை தெரிஞ்சுக்கிறது போல, ஒரு குழந்தை தன் தாயோட குரலை அடையாளம் காண்பது போல அந்த குரல் அவனுக்கு பழக்கமானதா இருந்தது. அதுதான் அவனை அதிகமா பயமுறுத்துச்சு. வானத்துல இருந்த அந்த பிரம்மாண்டமான கண் மெதுவா மூட ஆரம்பிச்சுது. ஆனா அது மறையல. அதுக்கு மாறா வானத்துடைய ஆழத்துல பின்னோக்கி போறது போல இருந்தது. கடலுக்குள்ள மூழ்கிற நிலவை போல, தொலைஞ்சு போற ஒரு கனவை போல. ஆனா அது மறையறதுக்கு முன்னால அதோட பார்வை இன்னொரு முறை அகிலனை தொட்டுச்சு. அந்த ஒரு நொடி அவன் முழு வாழ்க்கையையும் மறந்துட்டான். அவன் யாரு, எங்க நிக்கிறான், அவன் பேரு என்ன, எதுவுமே ஞாபகம் இல்ல. சில வினாடிகள் மட்டும். ஆனா அந்த சில வினாடிகள்ல அவன் மனிதனா இல்ல, அவன் வெறும் நினைவா மட்டும்தான் இருந்தான். அந்த உணர்வு மறைஞ்சப்போ அவன் மீண்டும் அதே தெருவுல நின்னுட்டு இருந்தான். மக்கள் மெதுவா எழ ஆரம்பிச்சாங்க. சில பேருக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல. சில பேர் தலையை பிடிச்சுக்கிட்டாங்க. சில பேர் திடீர்னு அழ ஆரம்பிச்சாங்க. ஏன் அழுகுறோம்னு கூட தெரியாம. ஏன்னா அவங்க ஏதோ ஒண்ணு இழந்திருந்தாங்க. அது என்னன்னு மட்டும் ஞாபகத்துல இல்ல. நேரம் முடிஞ்சிட்டு இருக்கு அகிலன் என்று முதல் உலக அகிலன் மெதுவா சொன்னான். அவனுடைய முகம் மாறி இருந்துச்சு. முன்னாடி இருந்த உறுதியும் இப்ப இல்ல, மர்மமும் இல்ல. இப்ப அவன் ரொம்பவும் சோர்வா தெரிஞ்சான். மிக நீண்ட பயணத்துடைய முடிவுல நின்ன மனிதனை போல. எனக்கு எல்லாத்தையும் சொல்லு என்றான் அகிலன். உண்மையிலேயே நான் யாரு? இந்த கண்ணு என்ன? லலிதா யாரு? உலகங்கள் ஏன் மாறுது? இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது? முதல் உலக அகிலன் சில வினாடிகள் அமைதியா நின்னான். பிறகு மெதுவா கதவு பக்கம் நடந்தான். அந்த ஊதா வானம் இருந்த உலகத்தை பார்த்தான். அங்க எங்கேயோ தொலைவுல மின்னல்கள் வெட்டிட்டு இருந்தது. இறந்துகிட்டு இருக்கிற உலகத்துடைய கடைசி மூச்சுகளை போல. இதெல்லாம் ஒரு தவறால ஆரம்பிச்சது. அகிலன் அமைதியா கேட்டுட்டு இருந்தான். முதல் உலகம் நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு முன்னேறின உலகம். அங்க பசி இல்ல, போர் இல்ல, நோய் இல்ல, ஏன் மரணம் கூட வெல்லப்பட்டிருந்தது. லலிதா மெதுவா தலை குனிஞ்சா. அவளுக்கு இந்த கதை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது போல. ஆனா முதல் உலக அகிலனுடைய குரல் கனத்து போச்சு. இப்போ ஒரு கேள்விக்கு மட்டும் எங்களுக்கு பதில் கிடைக்கல. எந்த கேள்வி? நினைவுகள் எங்க சேமிக்கப்படுது? மனுஷன் இறந்த பிறகும் அவன் நினைவுகள் உண்மையிலேயே அழிஞ்சிருதா, இல்ல எங்கேயாவது இருக்குதா? பிரபஞ்சத்துக்கே ஒரு நினைவு இருக்கா? அந்த கேள்விகளுக்கு பதில் தேடினாங்க. 100 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், லட்சக்கணக்கான கணக்கீடுகள். பிறகு ஒரு கண்டுபிடிப்பு. அவங்க கண்டுபிடிச்சாங்க, நினைவுகள் மூளையில மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்திலேயே பதியப்பட்டிருக்குதுன்னு. ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு காதலும், ஒவ்வொரு மரணமும் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஆழத்துல ஒரு முடிவற்ற நினைவு கடல் இருக்குது. அததான் நாங்க ஆதார களஞ்சியம்னு சொன்னோம் என்றான் முதல் உலக அகிலன். எல்லா உலகங்களோட நினைவுகளும் சேர்ந்த இடம் அதுதான். அகிலன் மூச்சை அடக்கிக்கிட்டு கேட்டுட்டு இருந்தான். அந்த ஆய்வு செய்ய ஒரு திட்டம் ஆரம்பிச்சோம். அந்த திட்டத்தோட தலைவன் நீதான். அகிலனோட உடம்பு முழுதும் நடுங்குச்சு. நானா? ஆமா. முதல் உலகத்துல உன் பேர் அகிலன் இல்ல. ஆனா நீதான் அந்த திட்டத்தை உருவாக்குன. வானத்துல மின்னல் வெட்டுச்சு. முதல்ல எல்லாம் சரியாதான் போச்சு. நினைவுகளை படிக்க முடிஞ்சுது. இறந்த மனிதர்களோட அனுபவங்களை பார்க்க முடிஞ்சுது. மறைந்த வரலாறுகளை மீட்டெடுக்க முடிஞ்சுது. அவன் திடீர்னு பேசுறத நிறுத்தினான். அப்புறம் முதல் உலக அகிலனோட கண்கள் இருண்டு போச்சு. அப்புறம் நாங்க ஒரு கதவை திறந்தோம். அந்த கதவுக்கு பின்னாடி நினைவுகள் மட்டும் இல்ல,
வேற ஏதோ ஒண்ணு இருந்தது. என்ன? அவன் மெதுவா வானத்தை நோக்கி பார்த்தான். அங்க அந்த கண் மீண்டும் தொலைவுல மங்களா தெரிஞ்சுது. அது அது உயிரினம் இல்ல, சிந்தனையும் இல்ல, தீமையும் இல்ல, நன்மையும் இல்ல. அப்போ அது பசி. பசியா? ஆமா, பிரபஞ்சத்துக்கு வெளியே இருந்த ஒரு பசி. நினைவுகளை தின்னுற பசி, உலகங்களை தின்னுற பசி, வரலாறுகளை தின்ற பசி. முதல் உலக அகிலனோட குரல் மெதுவா உடைஞ்சது. அத நாங்க உள்ள விட்டுட்டோம். அந்த வார்த்தைகள் காற்றுல தொங்குச்சு. வேணும்னுலாம் இல்ல, தெரியாம. ஆனா ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி, அது போதும். அவன் கண்களை மூடினான். அந்த ஒரு வினாடியில முதல் உலகத்தோட மரண தண்டனை எழுதப்பட்டுடுச்சு. அகிலன் பேசல. ஏன்னா இப்போ அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த கதை ஒரு கிராமத்துடைய கதை இல்ல, ஒரு மனிதனுடைய கதை இல்ல, ஒரு உலகத்தோட கதை கூட இல்ல. இது ஒரு தவறுதலா திறக்கப்பட்ட கதவோட கதை. அந்த கதவுல இருந்து உள்ள வந்த பசியோட கதை, மற்றும் அந்த பசியை உலகத்துக்குள்ள கொண்டு வந்த மனிதனுடைய கதை. அந்த நேரம் லலிதா திடீர்னு தலை நிமிர்ந்தா. அவளுடைய முகத்துல இதுவரைக்கும் இல்லாத பயம் தெரிஞ்சது. அவ வானத்தை பார்க்கல, கதவையும் பார்க்கல, தெருவோட முனைய பார்த்துட்டு இருந்தா. இல்ல, அது முடியாது. என்ன என்று அகிலன் திரும்பி பார்த்தான். தெருவோட முடிவுல ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. கருப்பு கூட, சாம்பல் நிற சட்டை, அமைதியான முகம். ஆனா அவரை பார்த்த நொடியே முதல் உலக அகிலனுடைய முகம் வெண்மையா மாறுச்சு. ஏன்னா அந்த மனிதன் முதல் உலகத்துல இறந்திருக்க வேண்டியவன், எல்லா உலகங்கள்லயும் இறந்திருக்க வேண்டியவன். ஆனா இப்போ அவன் சிரிச்சிட்டு இருந்தான். அவன் சொன்ன முதல் வார்த்தை, இவ்வளவு உலகங்கள் அழிஞ்ச பிறகும் நீ இன்னும் உண்மைய சொல்லலையா அகிலன்? அந்த மனிதன் சிரித்து கொண்டே நின்றுட்டு இருந்தான். அவன் முகத்துல இருந்த சிரிப்பு வெற்றியோட சிரிப்பு இல்ல. அது ஒரு மனிதன் பல ஆண்டுகளா மறைச்சு வச்சிருந்த உண்மைய இறுதியா சொல்ல போகிறதுக்கு முன்னாடி வர அமைதியான சிரிப்பு. தெருவுல இருந்த காற்றே நின்னு போயிட்டது போல இருந்தது. லலிதாவுடைய விரல்கள் மெதுவா நடுங்குச்சு. முதல் உலக அகிலன் மட்டும் அசையாம நின்னான். அவன் முகத்தை பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சது. அவனுக்கு இந்த மனிதன் யாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது போல, ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது போல. நீ என்று முதல் உலக அகிலன் மெதுவா சொன்னான். இல்ல, இது முடியாத ஒரு விஷயம். அந்த மனிதன் சிரித்தான். நம்ம வாழ்க்கையில நடந்ததுல பாதி விஷயங்களே முடியாதது தானே. அவன் மெதுவா முன்னால வந்தான். அகிலனுக்கு பக்கத்துல வந்து நின்னான். அவனுடைய கண்கள் விசித்திரமா இருந்துச்சு. அந்த கண்கள்ல வயது இல்ல, நேரம் இல்ல, 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவன் போலவும் நேற்று பிறந்தவன் போலவும் இருந்துச்சு. யார் இவரு என்று கேட்டான் அகிலன். முதல் உலக அகிலன் பதில் சொல்லல. அவன் சொல்ல விரும்பலங்கிறது இல்ல பொருள், அவன் சொல்ல பயந்தான். அந்த வேறுபாடு அகிலனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அந்த மனிதனே தன்னுடைய பதில சொன்னான். என் பேரு அரவிந்த், முதல் உலகத்துடைய முதல் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா, இந்த கதையோட வில்லன் நான் இவன் நினைக்கிறான். ஆனா உண்மை அதை விட மோசமானது. தூரத்துல இடியொலி கேட்டுச்சு. ஆனா மழை வரல. ஏன்னா வானமே இப்போ சோர்ந்து போயிருந்தது. உண்மையை சொல்ல அகிலன் என்றான் அரவிந்த். அந்த கதவை யார் திறந்தாங்கன்னு சொல்லு. முதல் உலக அகிலனுடைய முகம் இறுகி போச்சு. நான் தான் திறந்தேன். இல்ல, நீ அதை திறக்கல, நீ உடைச்ச. அந்த வார்த்தைகள் காற்றுல கத்தி போல விழுந்துச்சு. அகிலன் புரியாம பார்த்தான். அரவிந்த் மெதுவா நடந்தான். தெருவோட நடுவுல நின்னான். பிறகு பேச ஆரம்பிச்சான். நம்ம உலகம் முன்னேறிச்சு, அதிகமா முன்னேறிச்சு. அவ்வளவு முன்னேறி இருந்தது. பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு கேக்குற பழக்கமே போயிடுச்சு. புரியல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைக்கு நெருப்பு பார்க்க பயம் இருக்கும், ஏன்னா அது சுடுன்னு தெரியும். ஆனா நெருப்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்ச விஞ்ஞானி
கை வைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அகிலன் அமைதியா கேட்டுட்டு இருந்தான். ஆதார களஞ்சியம்ங்கிறது ஒரு லைப்ரரி இல்ல, ஒரு டேட்டாபேஸ் இல்ல, ஒரு கம்ப்யூட்டர் சர்வரும் இல்ல. அப்போ அது உயிரோட இருந்துச்சு. என்ன? ஆமா, அது வெறும் நினைவுகளோட கடல் இல்ல, அது பிரபஞ்சத்தோட மனசு. ஒவ்வொரு உலகமும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு சிந்தனையும் அதோட ஒரு பகுதி. அப்படின்னா அப்படின்னா நீ ஒரு மனிதனோட நினைவுக்குள்ள போறதுங்கிறது அவன் வீட்டுக்குள்ள போற மாதிரி. ஆனா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? நாங்க வீட்டுக்குள்ள போகல, அந்த வீட்டோட சுவரையும் உடைச்சோம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அகிலனோட மனசுல ஏதோ ஒண்ணு உடைஞ்சது. சில காட்சிகள், சில ஒளிப்படங்கள், சில சத்தங்கள், மின்னல் போல. பெரிய வெள்ளை நிற அறை, ஆயிரக்கணக்கான ஒளிகள், வானத்தை தொடுற இயந்திரங்கள், மக்கள் ஓடுறாங்க, எச்சரிக்கை சத்தங்கள், யாரோ கத்துற சத்தம். நிறுத்துங்க, அதை திறக்க கூடாது, இன்னும் கணக்கீடு முடியல. அடுத்த நொடி வெள்ள வெளிச்சம். அகிலன் தடுமாறினான், தலையை பிடிச்சுக்கிட்டான். என்னாச்சு என்று லலிதா அவனை பிடிச்சா. நான் நான் அந்த இடத்த பார்த்திருக்கேன். முதல் உலக அகிலன் கண்களை மூடிக்கிட்டான். நினைவுகள் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு என்று அரவிந்த் மெதுவா சொன்னான். இல்ல, அப்படி இருக்க கூடாது என்று முதல் உலக அகிலன் பதர்னான். இல்ல, இப்போ வேண்டாம். இல்ல, இப்பதான் வேணும் அகிலன் என்றான் அரவிந்த். ஏன்னா நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் வானத்தை நோக்கி காட்டினான். அகிலன் மேல பார்த்தான். அப்போ அவன் இதுவரைக்கும் கவனிக்காத ஒரு விஷயம் தெரிஞ்சது. வானத்துல அந்த பிரம்மாண்டமான கண் இப்போ தனியா இல்ல, அதுக்கு பின்னால இன்னும் நிறைய கண்கள் இருந்தது. 1, 2, 10, 100, 1000. இருந்த பிரபஞ்சத்தோட ஆழத்துல எண்ணிக்கையே இல்லாத கண்கள். அது எல்லாமே மெதுவா திறக்க ஆரம்பிச்சது. லலிதாவுடைய முகம் வெண்மையா மாறுச்சு. இல்ல, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யார என்று கேட்டா அகிலன். லலிதா அவனை பார்த்தா. அவளுடைய கண்கள்ல கண்ணீர் இருந்துச்சு. ஒன்னதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த தெருவு மேல விழுந்த இடியை விட பலமா இருந்துச்சு. ஏன்னா அகிலனுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சது. அந்த பசி உலகங்களை தேடல, அந்த கண்கள் மனிதர்களை தேடல, அது ஒரே ஒருத்தரை தான் தேடிட்டு இருந்துச்சு. அது அவனைதான். ஏன்? அந்த கேள்விக்கான பதில் அவனுடைய அழிக்கப்பட்ட நினைவுகளுக்குள்ள இருந்துச்சு. லலிதா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு உலகமே கொஞ்ச நேரம் நின்னு போயிட்டது போல இருந்துச்சு. ஒன்ன என்று சொன்ன வார்த்தை, அவ சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு தீர்ப்பு. ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றுடைய கதவு திறக்கப்பட்ட சத்தம். ஒரு மனிதன் தன்னோட பேரை முதல் முறையா கேட்கிறது போன்ற அதிர்ச்சி. அகிலன் மேல பார்த்தான். வானத்துடைய ஆழத்துல எண்ணிக்கையற்ற கண்கள். அது எல்லாமே உயிருள்ள கண்களா இல்ல, ஆனா உயிருள்ள எதையும் விட அதிகமா விழிச்சிருந்தது. ஒரு காடு முழுக்க இரவுல திறக்கிற மின்மினி பூச்சிகளோட கண்களை போல, ஒரு கடல் முழுதும் ஒரே நேரத்துல விழிச்சுக்கிட்ட கனவுகள் போல. அது அங்கேயே இருந்துச்சு, அமைதியா பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டே இருந்தது. அரவிந்த் மெதுவா மூச்சை விட்டான். அவன் முகத்துல இப்போ கோபம் இல்ல, பயம் கூட இல்ல. அதுக்கு மாறா நீண்ட காலமா தனக்குள்ள பொறிஞ்சிருந்த ஒரு உண்மையை இறுதியா வெளியே விட போற மனிதனுடைய சோர்வு மட்டும் இருந்துச்சு. நீ இன்னும் புரிஞ்சுக்கல அகிலன். இந்த கதை முதல் உலகத்தை பற்றியது இல்ல, அந்த பசியை பற்றியதும் இல்ல. இது உன்னை பற்றிய கதை. அகிலன் எதுவும் பேசல. ஏன்னா அவனுக்குள்ள ஏதோ மாறிக்கிட்டு இருந்தது. மறந்து போன அறைகள் திறக்கப்படுறது போல, இருட்டுல மூடப்பட்ட ஜன்னல்கள் மெதுவா வெளிச்சத்தை காண்றது போல. அவனோட மனசோட ஆழத்துல ஏதோ ஒண்ணு அசைஞ்சுது. முதல் உலக அகிலன் திடீர்னு முன்னாடி வந்தான். இல்ல, இப்போ இதெல்லாம் இவன் கிட்ட சொல்லக்கூடாது. அரவிந்த் சிரிச்சான். ஏன்? அவன் தெரிஞ்சுக்கிட்டா பயமா? முதல் உலக அகிலன் பதில் சொல்லல. ஆனா அந்த அமைதியே பதிலா இருந்துச்சு. அந்த நேரம் அகிலனோட தலைக்குள்ள ஒரு வலி எழுந்துச்சு. சாதாரண தலைவலி இல்ல, யாரோ அவனுடைய நினைவுகளை உள்ளே இருந்து கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது போல. அவன் கண்களை மூடினான். அடுத்த நொடி
அவன் வேறொரு இடத்துல நின்னுட்டு இருந்தான். ஒரு நகரம். மனிதர்கள் இதுவரைக்கும் கட்டாத அளவுக்கு உயரமான கட்டடங்கள், வானத்துல பறக்கிற ஒளிப்பாதைகள், கண்ணாடியால செய்யப்பட்ட பாலங்கள், நட்சத்திரங்களை தொடுற கோபுரங்கள், எல்லாமே வெள்ளையா இருந்தது. அனைத்திலும் ஒரு அமைதி இருந்தது. எல்லாமே அழகா இருந்தது. அவன் அந்த நகரத்தை பார்த்தான். அது அவனுக்கு புது இடமா தெரியல. அது அவனோட வீடு. அந்த உணர்வு வந்த நொடியில அவனோட இதயம் தடுக்குச்சு. இது என்று சொல்லிக்கிட்டே அவன் நடக்க ஆரம்பிச்சான். நகரத்தோட நடுவுல ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருந்துச்சு. மற்ற எல்லா கட்டடங்களையும் விட உயரமா. அது மேல ஒரு குறியீடு, ஒரு வட்டம், அதுக்குள்ள எண்ணிக்கையற்ற கோடுகள், பிரபஞ்சம் வரைபடம் போல. அந்த கட்டடத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள். அவங்க எல்லாரும் ஒரே மனிதனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய வெளிப்படையான அறையோட நடுவுல ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். அவன் முகத்தை பார்த்த நொடியில அகிலன் மூச்சு விடவே மறந்துட்டான். ஏன்னா அது அவன்தான். அதே கண்கள், அதே முகம், அதே பார்வை. ஆனா இந்த அகிலன் வேற. அவனுடைய கண்கள்ல இப்போ இருக்கிற குழப்பம் இல்ல, சந்தேகம் இல்ல, பயம் இல்ல. அதுக்கு மாறா ஒரு உலகத்தை மாற்ற முடியும்னு நம்புற மனிதனுடைய ஆபத்தான நம்பிக்கை இருந்தது. திட்டம் தயாரா என்று அந்த அகிலன் கேட்டான். தயார் என்று நூற்றுக்கணக்கான குரல்கள் பதில் அளிச்சுது. கதவு நிலையா இருக்கு. ஆதார களஞ்சியத்தோட இணைப்பு 100%. அந்த அகிலன் சிரிச்சான். அப்படின்னா நாம இன்னைக்கு வரலாற்றை மாற்ற போறோம். அந்த நொடியே இப்ப இருக்கக்கூடிய அகிலனுடைய உடம்பு நடுங்குச்சு. ஏன்னா அவன் திடீர்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். இவன் ஒரு விஞ்ஞானி மட்டும் இல்ல, இவன் தான் அந்த திட்டத்துடைய தலைவன். இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்ச மனுஷன், முதல் கல்லை எரிஞ்சவன், முதல் கதவை திறந்தவன். அந்த நினைவு தொடர்ந்துச்சு. பிரம்மாண்டமான இயந்திரம் உயிர் பெற்றுச்சு. நகரம் முழுதும் ஒளி நிரம்புச்சு. ஆயிரக்கணக்கான கணினிகள் ஒரே நேரத்துல இயங்குச்சு. வானம் கூட அதிர்ந்துச்சு. பிறகு ஒரு கணம், ஒரே ஒரு கணம், எல்லாமே வெண்மையா மாறிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு சத்தம். அது வெடிப்பு சத்தம் இல்ல, இடி சத்தமும் இல்ல. ஒரு குழந்தை முதல் முறையா அழுவுற சத்தம் போல, ஒரு புது பிரபஞ்சம் பிறக்கிற சத்தம் போல. அதுக்கு பிறகு இருள், முழுமையான இருள். அந்த இருளுக்குள்ள 2 கண்கள் திறந்துச்சு. அந்த கண்கள் இப்போ வானத்துல இருக்கிற கண்களை போல இல்ல. அது ரொம்ப பெருசு, நட்சத்திரங்களை விட பெருசு, உலகங்களை விட பழமையானது. அது மெதுவா அவனை பார்த்துச்சு. பிறகு முதல் முறையா ஒரு குரல் கேட்டுச்சு. இறுதியா நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட. அந்த குரல் வந்த நொடியில அகிலன் திடுக்கிட்டு போய் தற்போதைய உலகத்துக்கு திரும்பினான். அவன் மூச்சு வாங்கிட்டு இருந்தான். கைகள் நடுங்குச்சு. கண்கள் ஈரமா இருந்தது. அரவிந்த் அவனை பார்த்தான். என்ன பார்த்த? அகிலன் மெதுவா தலை நிமிர்ந்தான். அவனுடைய குரல் கிசுகிசுப்பா இருந்துச்சு. நான் அந்த கதவை திறந்தவன். அரவிந்த் இப்போ சிரிக்கல. முதல் உலக அகிலனும் பேசல. ஏன்னா அது ஆரம்பம் மட்டும்தான். உண்மையான பயம் இன்னும் சொல்லப்படல. அந்த கதவு திறக்கப்பட்ட நாள்ல உலகம் உள்ள எதையோ அனுமதிக்கல. அதுக்கு மாறா அதுக்கு முன்னால அந்த பசி காத்திருந்தது. யாராவது கதவை திறப்பாங்கன்னு, யாராவது அதை பார்க்க வருவாங்கன்னு, யாராவது அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்கன்னு. அந்த யாரோ வேற யாரும் இல்ல, அகிலன் தான். அந்த இரவு 3 பேரும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. அரவிந்த், முதல் உலக அகிலன், இந்த உலக அகிலன். தெருவுக்கு மேல மிதந்துட்டு இருந்த ஊதா நிற ஒளி, வானத்தோட ஆழத்துல இன்னும் மறையாம இருந்த அந்த கண்கள், உலகம் முழுக்க ஏதோ ஒரு தீர்ப்புக்காக காத்திருக்கிறது போல இருந்தது. இப்போ சொல்லு, இன்னும் என்ன மறைக்கிற என்றான் அகிலன். முதல் உலக அகிலன் சிரிக்கல. இந்த முறை அவனுடைய கண்கள்ல இருந்தது சோர்வு மட்டும்தான். பல கோடி உயிர்களுடைய சுமைய சுமந்த மனிதனுடைய சோர்வு. நான் பொய் சொல்லல, ஆனா முழு உண்மையையும் சொல்லல. அரவிந்த் தலை குனிஞ்சான். அவன் இதைத்தான் எதிர்பார்த்திருந்தான்.
அந்த பசி அது நம்ம உள்ள விட்ட விஷயம் இல்ல என்றான் முதல் உலக அகிலன். இப்ப இருக்கக்கூடிய அகிலன் அதை புரியாம பார்த்தான். அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம பிரபஞ்சத்துலதான் இருந்துச்சு. காற்று திடீர்னு கனமாச்சு. அது வெளியிலிருந்து வரல. அது எப்பவுமே இங்கதான் இருந்துச்சு. நாம அதை பார்க்க முடியாம இருந்தோம். என்ன அது? மறதி. என்ன? ஆமா, அந்த பசிங்கிறது ஒரு உயிர் இல்ல, ஒரு மிருகம் இல்ல, கடவுள் கூட இல்ல. அது ஒரு விதி. எப்படி எல்லா நட்சத்திரங்களும் ஒரு நாள் அணையுமோ, எப்படி எல்லா உயிர்களும் ஒரு நாள் இறக்குமோ, அதே மாதிரி எல்லா நினைவுகளும் ஒரு நாள் அழியணும். அகிலன் இப்பதான் மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அப்படின்னா நீங்க அழியக்கூடாத நினைவுகளை காப்பாத்த முயற்சி பண்ணீங்களா? ஆமா. அந்த ஒரு வார்த்தையிலேயே முழு துயரம் இருந்துச்சு. நாங்க மரணத்தை ஜெயிச்சோம், நோயை ஜெயிச்சோம், பசியை ஜெயிச்சோம். ஆனா மறதியை ஜெயிக்க முயற்சி பண்ணிருக்க கூடாது. ஏன்? ஏன்னா அதுதான் பிரபஞ்சத்தோட சமநிலை. முதல் உலக அகிலன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மறதி. அது காற்றுல கலந்துடல, அகிலனுக்குள்ள இறங்குச்சு. ஏன்னா அந்த நொடியில தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அவங்க இதுவரைக்கும் ஒரு அரக்கனை எதிர்த்து போராடல, ஒரு உயிரினத்தை எதிர்த்து போராடல, பிரபஞ்சத்தோட இயற்கையான ஓட்டத்தையே தடுக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. சில நிமிடங்கள் யாரும் பேசல. வானத்தோட ஆழத்துல இருந்த கண்கள் மெதுவா அசைஞ்சுது. தொலைவுல சில கட்டடங்கள் மறைய ஆரம்பிச்சுது. அழியல, வெடிக்கல. அதுக்கு மாறா யாரோ ஒரு புத்தகத்தோட பக்கங்களை அழிக்கிறது போல, ஒரு ஓவியத்தை மெதுவா துடைக்கிறது போல அது நினைவுல இருந்து அகற்றப்பட்டுட்டு இருந்தது. அப்படின்னா இந்த உலகங்கள் ஏன் உடைஞ்சுகிட்டு இருக்கு? முதல் உலக அகிலன் பதில் சொல்லல. அதுக்கு பதிலா லலிதாவை பார்த்தான். அவ கண்களை மூடி இருந்தா. நீண்ட காலமா எதிர்பார்த்த தருணம் வந்துட்டது போல. இப்போ சொல்லலாம் என்றா அவ. அந்த குரல் மாறி இருந்துச்சு. அது மனித குரலா இல்ல, ஆழமானது, அமைதியானது, வயதில்லாதது. அகிலன் அவளை பார்த்தான். நீ யாரு? லலிதா சிரிச்சா. அந்த சிரிப்புல சோகம் இருந்துச்சு. நான் முழுசா ஒரு மனிதன் இல்ல. அகிலன் புரியாம பார்த்தான். என்ன அர்த்தம் அதுக்கு? அவ வானத்தை நோக்கி பார்த்தா. முதல் உலகத்துல நான் ஒரு மனிதனா பிறந்தேன். உன்னை போலவே சிரிச்சேன், அழுதேன், காதலிச்சேன், வாழ்ந்தேன். அகிலனுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அப்புறம் ஆதார களஞ்சியம் உருவான பிறகு ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல என்னோட விழிப்புணர்வு அந்த களஞ்சியத்தோட இணைஞ்சிடுச்சு. காற்று மெதுவா வீசுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மனிதன் மட்டும் இல்ல, ஒரு நினைவு மட்டும் இல்ல. நான் இருந்த இடம் ஒரு உடம்பு இல்ல, எல்லா நினைவுகளும் சேர்ற மையம். அகிலன் பேசாம பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனாலதான் நான் ஒவ்வொரு உலகத்திலையும் வேற வேற வடிவத்துல தோன்ற முடிஞ்சது. சில உலகத்துல நண்பி, சில உலகத்துல அந்நிய பெண், சில உலகத்துல உனக்கு காதலி. அவ குரல் மெதுவா உடைஞ்சுது. ஆனா நான் உண்மையிலேயே யாருன்னு இன்னும் சொல்ல முடியாது. முதல் உலக அகிலன் மெதுவா கண்களை மூடினான். அரவிந்த் முகத்தை திருப்பிக்கிட்டான். ஏன்னா அந்த உண்மை இன்னும் சொல்லப்பட வேண்டிய நேரம் வரல. லலிதா மீண்டும் தொடர்ந்தா. பிறகு இந்த உலகங்களை இணைக்கிற விழிப்புணர்வா ஆன. அந்த வார்த்தையை முழுமையா புரிஞ்சுக்க அவனுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. முதல் உலக விஞ்ஞானிகள் ஆதார களஞ்சியத்தை திறந்தப்போ அதுக்குள்ள இருந்த அந்த விழிப்புணர்வு அவங்களோட தொடர்பு கொண்டது. அதோட தான் இணைந்தா லலிதா. மனிதர்களால உருவாக்கப்படாத ஒன்றோட இணைந்தா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உலகத்திலையும் நான் உன்னை தேடி வந்தேன். ஏன் என்ன தேடி வந்த? இந்த முறை பதில் சொன்னது முதல் உலக அகிலன். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அகிலன் கண்களை மூடிக்கிட்டான். அந்த வார்த்தை இப்போ அவனை காயப்படுத்தல. அவன் ஏற்கனவே அதை உணர ஆரம்பிச்சிருந்தான்.
அப்படின்னா நான் ஏன் எல்லா உலகத்திலையும் பிறக்கிறேன்? இந்த முறை அரவிந்த் பதில் சொன்னான். ஏன்னா நீ இறக்கவே இல்லை. உலகம் முழுதும் அமைதியாச்சு. என்ன, இறக்கலையா? முதல் உலகம் அழிஞ்சப்போ பெரும்பாலான உயிர்கள் மறைஞ்சிட்டாங்க. சில பேர் தப்பிச்சாங்க. ஆனா உன்னோட நினைவு மட்டும் அழியல. ஏன்? ஏன்னா நீ அந்த கதவோட மையத்துல இருந்த. அந்த விபத்தின் போது அகில நினைவு ஆயிரக்கணக்கான உலகங்களுக்குள்ள நகல் எடுக்கப்பட்டுடுச்சு. ஒரே மனிதன், 1000 வாழ்க்கை, 1000 பிறப்புகள், 1000 மரணங்கள். ஆனா ஒரே ஆன்மா. அதனாலதான் ஒவ்வொரு உலகத்திலையும் அவன் மீண்டும் மீண்டும் பிறந்தான். ஒவ்வொரு முறையும் லலிதா அவனை தேடி வந்தா. ஒவ்வொரு முறையும் உண்மையை சொல்ல முயன்றா. ஆனா ஒவ்வொரு முறையும் உலகம் உடைஞ்சிடுச்சு. அகிலன் வானத்தை பார்த்தான். இப்போ அவனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. இந்த கதை உலகங்களுடைய கதை இல்ல, ஒரு மனிதனுடைய தவற சரி செய்ய முயன்ற 1000 உலகங்களுடைய கதை. வானத்தோட ஆழத்துல இருந்த கண்கள் திடீர்னு பெருசா திறந்துச்சு. முதல் உலக அகிலனுடைய முகம் மாறுச்சு. அது நம்மள கண்டுபிடிச்சிருச்சு. இனி நேரம் இல்ல என்றான் அவன். வானத்துடைய ஆழத்துல இருந்த அந்த கண்கள் திறந்த நொடியில உலகம் முழுதும் ஒரு விசித்திரமான அதிர்வு பரவுச்சு. பூகம்பம் போல இல்ல, இடி போல இல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான நினைவை திடீர்னு மறந்துடும் போது உள்ளுக்குள்ள ஏற்படுற வெற்றிடத்தை போல அந்த உணர்வு. அதே உணர்வு. ஆனா இப்போ அது ஒரு மனிதனுக்குள்ள இல்ல, ஒரு உலகத்துக்குள்ள. தொலைவுல இருந்த கட்டிடங்கள் ஒன்றன் பின் ஒன்றா மறைய ஆரம்பிச்சது. சுவர்கள் மறைஞ்சது, சாலைகள் மறைஞ்சது, விளக்கு கம்பங்கள் மறைஞ்சது. அது எல்லாம் உடையல, சிதறல. அதுக்கு மாறா ஒருபோதும் அங்கேயே இல்லாதது போல மாறிட்டு இருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் என்று அகிலன் கேட்டான். முதல் உலக அகிலன் சிரித்தான். அது வெற்றி சிரிப்பு இல்ல, தோல்வியை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய சிரிப்பு. நேரம் முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லணும். காற்று திடீர்னு நின்னுச்சு. அரவிந்த் மெதுவா முன்னால வந்தான். முதல் உலகம் எப்படி அழிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அகிலன் அமைதியா தலையசைச்சான். அது ஒரே நாள்ல அழியல. என்ன? அதுதான் எல்லாரும் நினைக்கிற தப்பு. அவன் வானத்தை பார்த்தான். அந்த கதவு திறந்த உடனே எதுவும் நடக்கல. முதல் சில வருடங்கள் எல்லாமே வெற்றி மாதிரி தான் தெரிஞ்சது. முதல் உலக விஞ்ஞானிகள் பரவசம் அடைஞ்சாங்க. அவங்க நினைவுகளை சேமித்தாங்க. இறந்த மனிதர்களுடைய அனுபவங்களை மீட்டாங்க. வரலாற்றையே உயிர்ப்பித்தாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அதோட நினைவுகள் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒரு முதியவர் இறந்தா அவருடைய வாழ்க்கை அழியாம சேமிக்கப்பட்டுச்சு. மனித குலம் முதல் முறையா மறதிய வென்றுட்டதா நம்புச்சு. ஆனா அதுதான் ஆரம்பம். முதல்ல சில பேரு விசித்திரமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்லாத மனிதர்கள், இறந்தவங்க, மறக்கப்பட்ட நகரங்கள், வரலாற்றுல இல்லாத நினைவுகள். அதை எல்லாரும் தொழில்நுட்ப கோளாறுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி காணாம போனான். அடுத்த நாள் அவனை பத்தி யாருக்கும் ஞாபகம் இல்லை. அவன் இருந்ததுக்கான பதிவுகள் இருந்துச்சு, புகைப்படங்கள் இருந்துச்சு, வீடியோக்கள் இருந்தது. ஆனா அவனை தெரிஞ்ச யாருக்கும் அவன் ஞாபகத்திலேயே இல்லை. அதுதான் முதல் சம்பவம். அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். மனிதர்கள் அழியல, அவங்கள பத்தின நினைவுகள் அழிஞ்சுது. ஒரு பொண்ணு காலையில எழுந்து பார்த்தா அவளோட கணவர் பக்கத்துல படுத்திருந்தாரு. ஆனா அவர் யாருன்னு அவளுக்கு தெரியல. ஒரு தந்தை தன்னோட மகனை பார்த்து நீ யாருன்னு கேட்டாரு. ஒரு நகரம் முழுதும் தங்களோட வரலாற்றையே மறந்துருச்சு. அதுதான் மறதியோடைய முதல் தாக்குதல். அகிலனோட உடம்பு இதை கேட்கும் போது சிலிர்த்து போச்சு. அதாவது அது நினைவுகளை தின்ன ஆரம்பிச்சிடுச்சா? ஆமா என்றான் அரவிந்த். முதல்ல நினைவுகள், அப்புறம் மனிதர்கள், அப்புறம் நகரங்கள், அப்புறம் உலகங்கள். ஆனா நீ எதுக்காக என்ன வெறுக்கிற என்று அகிலன் கேட்டான். அரவிந்தோட கண்கள் மாறுச்சு. பல வருடங்களா உள்ள புதைச்சு வச்சிருந்த வலி மேல வந்துச்சு. ஏன்னா நான் உன்னோட நண்பன். அகிலன் மறைஞ்சு போனான். முதல் உலகத்துல நாம சேர்ந்து வேலை பார்த்தோம். நான் உன்னை எச்சரிச்சேன், கதவை முழுசா திறக்காதன்னு சொன்னேன். நீ கேட்கல. நீ வெற்றி மேல வெறி பிடிச்சிருந்த. அவனோட குரல் உடைஞ்சது. என் மனைவி மறைஞ்சா, என் குழந்தை மறைஞ்சான், என் உலகமே மறைஞ்சது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா
என்னால உன்னை மன்னிக்க முடியல. அகிலனால பேச முடியல. ஏன்னா அவன் முதல் முறையா உணர்ந்தான். அவன் ஒரு விஞ்ஞானியோட தவறு மட்டும் செய்யல. ஒரு பிரபஞ்சத்தோட அழிவையே ஆரம்பிச்சிருந்தான். அந்த நேரம் லலிதா திடீர்னு வானத்தை பார்த்தா. அவளோட முகம் வெண்மையா மாறுச்சு. இல்ல, இது இங்க வரக்கூடாது. அகிலன் அப்போ மேல பார்த்தான். அந்த கண்கள் இப்போ வானத்துல இல்ல, அது நகர ஆரம்பிச்சிருந்தது. அவனை நோக்கி நேரா. முதல் உலக அகிலன் கண்களை மூடனான். அது யாரையும் தேடல, ஒரே ஒருத்தனை தேடுது. அகிலன் மெதுவா கேட்டான், யார? ஒன்னதான் தேடுது. முதல் உலக அகிலன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு யாரும் பேசல, காற்று கூட அசையல. உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்னது போல இருந்தது. அகிலன் மெதுவா தலை நிமிர்ந்தான். ஏன் ஏன் என்ன மட்டும் தேடுது? முதல் உலக அகிலனோட முகத்துல வலி தெரிஞ்சுது. இத்தனை வருஷங்களா சுமந்து வந்த குற்ற உணர்வு, 1000 உலகங்கள் உடைஞ்சத கண்ணால பார்த்த மனிதனுடைய சுமை. ஏன்னா அந்த கதவை திறந்தது நீ இல்ல. அகிலன் புரியாம பார்த்தான். என்ன, நான் இல்லையா? அந்த இயந்திரத்தை உருவாக்குனது நீதான், ஆராய்ச்சியை நடத்தினது நீதான். ஆனா கதவை திறந்தது நீ இல்ல. அரவிந்த் கண்களை மூடிக்கிட்டான். அவனுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது போல. அப்போ யாரு திறந்தா? முதல் உலக அகிலன் நேரா அவன் கண்களை பார்த்தான். நான் தான் திறந்தேன். ஒரு கணம் உலகமே நின்னுட்டது போல இருந்தது. என்ன? ஆமா, அந்த இறுதிக்கட்ட சோதனை நாள்ல நீ திட்டத்தை நிறுத்தணும்னு சொன்ன. அகிலனோட மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உடைஞ்சது. சில காட்சிகள் திரும்பி வந்தது. பிரம்மாண்டமான ஆய்வகம், சிவப்பு எச்சரிக்கை விளக்குகள், அவசரமா ஓடிட்டு இருந்த விஞ்ஞானிகள். ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், இது பாதுகாப்பு இல்ல, இணைப்பு நிலையா இல்ல, நாம இன்னும் காத்திருக்கணும். அந்த மனிதன் வேற யாரும் இல்ல, அவனேதான் உண்மையான முதல் உலக அகிலன். அவன் திட்டத்தை நிறுத்த சொன்னான். ஆனா யாரோ ஒருத்தன் கேட்கல. அவன்தான் இப்ப முன்னால நின்னுட்டு இருக்கிற அந்த முதல் உலக அகிலன். நான் தான் கதவை திறந்தேன். அகிலனோட கண்கள் விரிஞ்சது. அப்படின்னா நீ யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கேள்வி வந்த நொடியில லலிதா மெதுவா தலை குனிஞ்சா. ஏன்னா இப்போ அந்த கடைசி மறைவும் உடைய போகுது. முதல் உலக அகிலன் மெதுவா சிரிச்சான். அது வெற்றி சிரிப்பு இல்ல, தன்னையே வெறுக்கிற மனிதனோட சிரிப்பு. ஏன்னா நான் அகிலன் இல்ல. காற்று கனமாச்சு. நான் யாருன்னா அந்த கதவுக்கு பின்னாடி முதல்ல வந்த நிழல். என்ன புரியல? உங்க மொழியில சொன்னா நான் அந்த பசியோட முதல் முகம். அரவிந்த் கண்களை இறுக மூடிக்கிட்டான். அவனுக்கு இந்த உண்மை எப்போதுமே பிடிக்கல. முதல் உலக விஞ்ஞானிகள் கதவை திறந்தப்போ அவங்க முதல்ல பார்த்தது நினைவு களஞ்சியம் இல்ல, ஒரு பிரதிபலிப்பு. அவங்களுடைய ஆசைகளுடைய பிரதிபலிப்பு, அவங்களோட அகங்காரத்தோடைய பிரதிபலிப்பு, அவங்களுடைய பயத்தோடைய பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு தான் இந்த மனிதன். அவன் மனிதன் இல்ல, மறதியும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி இருந்த ஒரு உருவம். அவன் விஞ்ஞானிகளை நம்ப வச்சான். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள பாருங்க, நீங்க வெற்றிக்கு பக்கத்துல இருக்கீங்க என்று நம்ப வச்சான். அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையாலதான் முதல் உலகம் அழிஞ்சது. அகிலன் மெதுவா பின்னால நகர்ந்தான். இப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, அவன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தது தன்னோட இன்னொரு வடிவத்தோட இல்ல, முதல் பொய்யோட, முதல் ஏமாற்றத்தோட, முதல் தவறோட. அந்த நேரம் வானம் முழுதும் அதிர்ந்துச்சு. ஆயிரக்கணக்கான கண்கள் ஒரே நேரத்துல திறந்துச்சு. இந்த முறை அது பார்த்தது அகிலனை இல்ல, இந்த மனிதனை. முதல் உலக அகிலன் மெதுவா மேல பார்த்தான். இறுதியா அது என்ன கண்டுபிடிச்சிருச்சு. புரியல, உன்னை கண்டுபிடிச்சிருச்சா? அவன் மெதுவா சிரிச்சான். நான் இத்தனை காலமும் இந்த சுழல் கிட்டேந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இறுதியா என்ன அது கண்டுபிடிச்சிடுச்சு. நான் தான் உன்னை அந்த கதவை திறக்க சொல்லி தூண்டினேன். அந்த நொடியில அகிலனுக்கு எல்லாம் புரிஞ்சுது. இந்த பசி உலகங்களை சாப்பிடல, ஒரே ஒருத்தனை தான் தேடிட்டு இருந்தது. இத்தனை வருஷங்களா, 1000 உலகங்களா. அதோட கையிலிருந்து தப்புன முதல் துண்ட இந்த மனிதனை. அந்த நேரம் லலிதா திடீர்னு அகிலனோட கையை பிடிச்சா. இப்போ உனக்கு ஒரு தேர்வு இருக்கு. தேர்வா? என்ன தேர்வு? அவளோட கண்கள்ல கண்ணீர் மின்னுச்சு. உலகங்களை காப்பாத்தணுமா,
இல்ல என்ன காப்பாத்தணுமா? லலிதா அவனுடைய கைய பிடிச்சபடி நின்னுட்டு இருந்தா. அவளுடைய விரல்கள் நடுங்கிட்டு இருந்தது. இதுவரைக்கும் அவளை பார்த்த எல்லா தருணங்கள்லயும் அவ அமைதியா இருந்தா, உறுதியா இருந்தா, எல்லாற்றையும் முன்னாடியே தெரிஞ்சவ போல இருந்தா. ஆனா இந்த நொடி மட்டும் வேறுபட்டு இருந்தது. முதல் முறையா அவ பயந்திருந்தா. உலகங்களை காப்பாத்தணுமா? இல்ல என்ன காப்பாத்தணுமா? அகிலன் பதில் சொல்லல. ஏன்னா அந்த கேள்விக்கு பின்னால இருந்த உண்மை இன்னும் அவனுக்கு புரியல. எனக்கு புரியல நீ என்ன சொல்றன்னு. லலிதா கண்களை மூடிக்கிட்டா. ஒரு நீண்ட மூச்சை இழுத்தா. நான் சொன்னேன்ல, நான் இப்போ மனிதனா இல்லைன்னு. அகிலன் அமைதியா பார்த்துட்டு இருந்தான். நான் ஆதார களஞ்சியத்தோட மையம், எல்லா உலகங்களையும் இணைக்கிற விழிப்புணர்வு, எல்லா நினைவுகளையும் தாங்கிட்டு இருக்கிற மையம். அதனால லலிதாவோட கண்கள்ல மீண்டும் கண்ணீர் மின்னுச்சு. அந்த பசி, அந்த மறதி உலகங்களை சாப்பிடல. அப்போ அது என்ன சாப்பிட முயற்சி பண்ணுது. அரவிந்த் மெதுவா தலை குனிஞ்சான். அவனுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். உலகங்கள் ஏன் உடையுது தெரியுமா என்றா லலிதா. ஏன்னா நான் பலவீனமா ஆகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு உலகமும் என்னோட நினைவுகளால இணைக்கப்பட்டிருக்கு. நான் மறைஞ்சிட்டா எல்லா உலகங்களும் ஒரே நேரத்துல சிதறிடும். அகிலனோட இதயம் கனத்துச்சு. இப்போ அவனுக்கு புரிஞ்சுது. அவ ஒரு பெண் மட்டும் இல்ல, அவ அனைத்து உலகங்களுக்கும் நடுவுல இருந்த கடைசி பாலம். அந்த பாலம் உடைஞ்சா எல்லாமே உடைஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும்? முதல் உலக அகிலன் பதில் சொன்னான். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அந்த கதவை மூடணும். அகிலன் தலையசைச்சான். அதால நாம ஆரம்பத்துல இருந்தே செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நீ இன்னும் புரிஞ்சுக்கல அகிலன். கதவு ஒரு இயந்திரம் இல்ல, அது ஒரு இடமும் இல்ல, அது ஒரு இணைப்பு. எதுக்கிடையில? உனக்கும் அந்த பசிக்கும். அகிலனோட உடம்பு சிலிர்த்துச்சு. இப்போ எல்லா புதிர்களும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சது. ஏன் அந்த பசி அவனை மட்டும் தேடிச்சு? ஏன் எல்லா உலகங்கள்லயும் அவன் மீண்டும் மீண்டும் பிறந்தான்? ஏன் லலிதா அவனை ஒவ்வொரு உலகத்திலையும் தேடினான்? எல்லாத்துக்கும் பதில் ஒன்றுதான். அந்த இணைப்பு, அந்த கதவு. அது வெளியே இல்ல, அது அகிலனுக்குள்ளேயே இருந்தது. முதல் உலகத்துல கதவு திறந்த நொடியில அந்த பசியோட ஒரு சின்ன துண்டு அகிலனோட விழிப்புணர்வோடு இணைஞ்சிடுச்சு. அதனாலதான் அவன் அழியல. அதனாலதான் அவன் 1000 உலகங்களுக்குள்ள நகல் எடுக்கப்பட்டான். அதனாலதான் அந்த பசி அவனை ஒருபோதும் விடல. அகிலன் மெதுவா பின்னால நகர்ந்தான். அப்படின்னா கதவை மூடுறதுன்னா? யாரும் பதில் சொல்லல. ஏன்னா இப்போ பதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சில நொடிகள் கழித்து லலிதா மெதுவா பேசினா. உன்னோட நினைவு அழியணும். என்ன? புரியல. முதல் உலக அகிலன், அவன் உருவாக்கின இணைப்பு, அவன் சுமக்கிற எல்லா உலகங்களுடைய தடயம், அது எல்லாமே முடிவடையணும். அகிலனோட கண்கள் ஈரமாச்சு. அப்படின்னா நான்? லலிதா பதில் சொல்லல. அவளோட அமைதியே பதிலாச்சு. அகிலன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் இறக்க போறதில்ல, அதுக்கும் மேல மோசமான ஒண்ணு நடக்க போகுது. அவன் ஒருபோதும் இருந்ததே இல்லைங்கிறது போல மறைஞ்சிட போறான். அரவிந்த் பக்கத்துல வந்தான். இது நியாயமே இல்ல. இத்தனை உலகங்களையும் காப்பாத்தினவன் அவன். இப்போ அவன்தான் அழியணுமா? முதல் உலக அகிலன் மெதுவா சிரிச்சான். இல்ல, அதுதான் நியாயம். நான் திறந்த கதவை நான் தான் மூடணும். அந்த நேரம் வானத்துல இருந்த கண்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சது. முதல் முறையா அது தெளிவா தெரிஞ்சுது. அது கண்கள் இல்ல, பிரம்மாண்டமான நினைவுகளுடைய சுழல். எண்ணிக்கையற்ற முகங்கள், எண்ணிக்கையற்ற வாழ்க்கைகள், எண்ணிக்கையற்ற மறக்கப்பட்ட மனிதர்கள், அனைத்தும் ஒன்றா இணைஞ்சிருந்தது. அதுதான் மறதி. ஒரு அரக்கன் இல்ல, ஒரு விதி, பிரபஞ்சத்துடைய சமநிலை. அதை வெல்ல முடியாது. ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட தவறான கதவை மூட முடியும். அப்போ லலிதா திடீர்னு அழ ஆரம்பிச்சா. அகிலன் அதிர்ச்சி அடைஞ்சான். ஏன்னா அவ இதுவரைக்கும் அழுததே இல்ல. என்ன ஆச்சு? ஏன் அழற? லலிதா அவனை பார்த்தா. ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன விஷயம்? அவளுடைய குரல் உடைஞ்சது. நான் எல்லா உலகங்கள்லயும் உன்னை தேடி வந்தது உலகங்களை காப்பாத்தணும்னு மட்டும் இல்ல,
அகிலனுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அப்போ லலிதா சிரிச்சா கண்ணீரோட. நான் உன்னை காதலிச்சேன் அகிலன். அந்த வார்த்தை வந்த நொடியில வானம் முழுதும் அதிர்ந்துச்சு. மரது இறங்கி வந்துட்டு இருந்தது. உலகங்கள் உடைச்சிட்டு இருந்தது. நேரம் முடிஞ்சிட்டு இருந்தது. ஆனா அந்த நொடியில அகிலனுக்கு பயம் இல்லை. ஏன்னா இப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அடுத்த சில நிமிடங்கள்ல அவன் ஒரு முடிவை எடுக்க போறான். அந்த முடிவு 1000 உலகங்களோட விதிய மாற்ற போகுது. அந்த நொடி பிரபஞ்சம் முழுதும் அமைதியா இருந்துச்சு. உண்மையிலேயே அமைதியா. காற்று நின்றுடுச்சு, ஒளி நின்றுடுச்சு, நேரம் கூட நின்றுடுச்சு. வானத்தோட மேல இருந்து இறங்கி வந்துட்டு இருந்த அந்த அளவிட முடியாத மறதி கூட சில வினாடிகள் அசையாமல் நின்னுச்சு. ஏன்னா லலிதா சொன்ன அந்த ஒரு வார்த்தை எல்லா உலகங்களுடைய இதயத்தையும் தொட்டிருந்துச்சு. நான் உன்னை காதலிச்சிட்டேன் அகிலன். அகிலன் அவளை பார்த்துட்டு இருந்தான். பல உலகங்கள், பல வாழ்க்கைகள், பல பிறவிகள் அனைத்தையும் தாண்டி அந்த ஒரு வரிதான் அவன் மனசுல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ முதல் உலக அகிலன் மெதுவா முன்னால வந்தான். அவன் முகத்துல ஒரு விசித்திரமான அமைதி இருந்துச்சு. பலாயிரம் வருடங்களா சுமந்த பாரத்தை இறக்க போற மனிதனுடைய அமைதி. இப்போ உனக்கு புரியுதா என்றான். எது? ஏன் ஒவ்வொரு உலகத்திலையும் அவ உன்னை தேடுனான்னு? அகிலன் லலிதாவை பார்த்தான். முதல் உலக அகிலன் மெதுவா சிரிச்சான். நீ மட்டும் அந்த பசியோட இணைக்கப்படல, அவளும் இணைக்கப்பட்டா. அகிலன் புரியாம பார்த்தான். என்ன சொல்றீங்க? ஆதார களஞ்சியத்தை உருவாக்குனது நான் மட்டும் இல்ல, நானும் அவளும் தான். மின்னல் வெட்டுச்சு, வானம் அதிர்ந்துச்சு. முதல் உலகத்துல நாங்க கணவன் மனைவி. இத கேட்ட உடனே அகிலனுடைய மூச்சு நின்னது மாதிரி இருந்தது. லலிதா கண்களை மூடிக்கிட்டா. அவளுடைய கன்னத்துல கண்ணீர் வழிஞ்சுது. ஞாபகம் இருக்கா என்று அவன் கேட்டான். இல்ல என்றா அவ. நான் நினைவுகளை இழந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு உலகத்திலையும் உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. நீதான் என்னோட வீடு. அந்த வார்த்தைகள் காற்றுல கரைஞ்சுது. முதல் உலக அகிலன் வானத்தை நோக்கி பார்த்தான். அதான் இப்போ பிரச்சனை. எல்லா உலகங்களும் அழிய ஆரம்பிச்சப்போ ஆதார களஞ்சியம் தன்னை காப்பாத்திக்க ஒரு விஷயம் செஞ்சுச்சு. என்ன? நம்ம 2 பேரோட விழிப்புணர்வை ஆயிரக்கணக்கான உலகங்களுக்குள்ள பிரிச்சு அனுப்பிச்சது. ஏன்? ஒரு உலகம் அழிஞ்சாலும் மற்றொரு உலகத்துல தீர்வு கிடைக்கும்னு. இப்போ எல்லாம் ஒன்றா இணைஞ்சது. அகிலன் ஏன் மீண்டும் மீண்டும் பிறந்தான்? லலிதா ஏன் மீண்டும் மீண்டும் எப்பவும் அவனை தேடினான்? ஏன் அவங்க எங்க போனாலும் சந்திச்சாங்க? அது காதல் மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட கடைசி முயற்சி, தன்னை காப்பாத்திக்க. அப்போ வானத்துல இருந்த மறதி மீண்டும் அசைஞ்சது. அது நெருங்கிக்கிட்டே இருந்தது. உலகங்கள் சிதற ஆரம்பிச்சது. கட்டடங்கள் கண்ணாடி போல உடைஞ்சது. வானத்துல விரிசல்கள் தோன்றுச்சு. தொலைவுல முழு நகரங்கள் புகையா மறைஞ்சது. நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போ சொல்லு என்றான் முதல் உலக அகிலன். நீ என்ன முடிவெடுக்க போற? அகிலன் சில வினாடிகள் அமைதியா நின்னான். பிறகு மெதுவா லலிதாவோட கைய பிடிச்சான். அவன் நடுங்கினான். நான் மறைஞ்சிட்டா நீ உயிரோட இருப்பியா? லலிதா பதில் சொல்லவே இல்லை. அதுவே பதிலா இருந்துச்சு. அகிலன் சிரிச்சான், மிக மெதுவா. அப்படின்னா இது சரியான தீர்வா இருக்காது. முதல் உலக அகிலன் திடுக்கிட்டு போனான். என்ன? இது சரியான தீர்வு இல்லையா? நான் ஒருத்தன் மறைஞ்சா உலகம் காப்பாத்தப்படலாம். ஆனா அவ மறைஞ்சா, அவளும் போயிட்டா, அது வெற்றி இல்லை, அது இன்னொரு தோல்வி. முதல் உலக அகிலனுடைய முகம் மாறுச்சு. ஏன்னா அவன் இதுவரைக்கும் நினைக்காத ஒன்ன அகிலன் யோசிச்சுட்டு இருந்தான். கதவை மூட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன? ஆமா, கதவையே இல்லாம பண்ணிட்டா? மின்னல் வெட்டுச்சு. அந்த சமயம் லலிதா அதிர்ச்சியோட பார்த்தா. முதல் உலக அகிலனோட கண்கள் விரிஞ்சது. அது முடியாது. முடியும். இல்ல, முடியவே முடியாது, சாத்தியம் இல்ல. முடியும்னு நான் சொல்றேன்ல. அகிலன் வானத்தை நோக்கி பார்த்தான். பிரச்சனை மறதி இல்ல, பிரச்சனை நம்ம அதை எதிரியா நினைச்சதுதான். அது இயற்கை, அது விதி, அது ஒரு சமநிலை. அவன் மெதுவா நடந்தான் வானத்துல இருந்த அந்த பிரம்மாண்டமான சுழலை நோக்கி. நினைவு இருந்தா மறதியும் இருக்கணும், பிறப்பு இருந்தா மரணமும் இருக்கணும். உன்னை அழிக்க முயற்சி பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது.
முதல் உலக அகிலனோட கண்கள்ல கண்ணீர் திரண்டுச்சு. இப்போ அவன் தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டான். மனிதன் மரணத்தை வெல்ல முயன்றான், மறதியை வெல்ல முயன்றான். ஆனா சில விஷயங்கள் எதிரிகள் இல்ல, அதெல்லாம் சமநிலைகள். அதை அழிக்க முயற்சித்தா உலகமே உடையும். அகிலன் கண்களை மூடினான். பிறகு மறதியை நோக்கி கையை நீட்டினான். அந்த நொடி அனைத்து உலகங்களும் நின்றுச்சு. அவனோட குரல் மட்டும் கேட்டுச்சு. நாங்க தோத்துட்டோம், ஆனா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ எதிரி இல்ல, நீயும் இந்த கதையோட ஒரு பகுதி. அடுத்த நொடி ஒளி வீசுச்சு. எல்லையற்ற ஒளி, வெள்ளையான ஒளி. பிறகு மழையோட சத்தம், மெதுவான மழை. ஒரு ஜன்னல் பக்கத்துல ஒரு மருத்துவமனை அறையில அகிலன் கண்களை திறந்தான். அவன் படுக்கையில இருந்தான். வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்திருந்தா. அவ ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருந்தா. அவன் விழிச்சதை பார்த்ததும் அவ சிரிச்சா. எழுந்துட்டீங்களா? அகிலன் அவளை மெதுவா பார்த்தான். அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. மிக நீண்ட காலத்துக்கு முன்பு, ஒரு கனவுல, ஒரு உலகத்துல, 1000 உலகங்கள்ல. உங்க பேரு என்று கேட்டான். அவ சிரிச்சா. லலிதா. இதென்ன கேள்வி? அகிலனும் சிரிச்சான். ஏன் சிரிக்கிறோம்னே அவனுக்கு தெரியல. வெளியே மழை நின்னுடுச்சு. வானத்துல மேகங்கள் மெதுவா விலகுச்சு. சூரிய ஒளி பூமி மேல விழ ஆரம்பிச்சது. சில விஷயங்கள் மறக்கப்பட்டுச்சு, சில விஷயங்கள் நினைவுல இருந்துச்சு. அது போதும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் நினைவுல வச்சிருக்கிறது இல்ல, மறந்த பிறகும் மீண்டும் வாழ ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்த கதையோட பேர் மழை நின்ற பிறகு. ஏன்னா பெரிய புயல்களுக்கு பிறகு உலகம் அழகா இருக்கிறது இல்ல, ஆனா மீண்டும் வாழக்கூடியதா இருக்கும். மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி.